श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्बोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। ஸ்ரீயப்பதியான கண்ணனம் பெருமான் உலகத்தவர்களுடைய நன்மைக்காக பகவத்கீதை என்னும் சாஸ்திரத்தை வெளிப்படுத்தினான். இந்த பகவத்கீதை சாஸ்திரத்தினுடைய பெருமையை பல ஆச்சாரியர்கள் பலவாக உரைத்திருக்கிறார்கள். ஒரு ஜீவாத்மா எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ளுவதற்கு பலவிதமான வழிகள் அமைந்திருக்கின்றன. அதிலே முக்கியமாக 3 வழிகள். இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக பெரியோர்கள் விளக்குகிறார்கள். ஒரு பெண் பிள்ளை தனக்கு வரப்போகும் கணவனை பற்றி 3 விதத்திலே அறிந்து கொள்ளுகிறாளாம். அந்த கணவனுடைய குணாதிசயங்கள், கணவன் எப்படிப்பட்டவன், தனக்கு வரப்போகிற அந்த துணைவன், அவனுக்கு இருக்கிற பெருமைகள் என்ன என்பதை முதற்கண் இந்த பெண்ணினுடைய தாயார் தகப்பனார் பெற்றோர்கள் அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த மணமகனுக்கு இத்தனை பெருமைகள் இருக்கின்றன, இவனை நீ பர்த்தாவாக அடைய வேண்டும் என்று பெற்றோர்கள் முதல்ல அவனை பற்றி தெரிவிக்கிறார்கள். அடுத்தது அந்த மணவாள பிள்ளை, அந்த மாப்பிள்ளையாக வரக்கூடிய அவருடைய நெருங்கிய உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள், அவர்கள் அந்த பையனை பற்றி, அந்த மாப்பிள்ளையை பற்றின செய்திகளை, தகவல்களை தெரிவிப்பார்கள். அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட குணங்களோடு கூடியிருக்கிறான், என்னென்ன செயல்களை செய்கிறான் என்று அந்த கணவனை பற்றி, அதாவது வரப்போகிற அந்த துணைவனை பற்றி இந்த பெண்ணுக்கு எடுத்து கூறுவார்கள். 3வது, நேரே அந்த கணவனாக வரப்போகிற அந்த நபரே அந்த பெண் பிள்ளையினிடத்திலே தாம் எப்படிப்பட்டவன், தனக்கு என்னென்ன விருப்பங்கள் என்பதை நேரே தெரியப்படுத்துவது. அப்ப இந்த 3 விதத்திலே அந்த தனக்கு வரப்போகின்ற ஒரு துணைவன், கணவனை பற்றி ஒரு பெண் பிள்ளை அறிகிறாள். அதே போல எம்பெருமான் என்பவன் தான் நமக்கெல்லாம் பர்த்தா, கணவன். ஜீவாத்மா ஒவ்வொருவருமே மணப்பெண். நாம் எத்தனை பேரும் அந்த எம்பெருமானை அடைய போகிறோம், அந்த எம்பெருமானை விட்டு விலகாமல் சேர்ந்திருந்து அனுபவிக்க போகிறோம். அப்ப நமக்கு வரப்போகிற அந்த பர்த்தா, அவருடைய பெருமைகளை நாம் பல விதத்திலே அறியலாம். அதையும் இந்த உதாரணத்தோடு ஒப்பிட்டு பார்த்து 3 விதத்திலே அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை நாம் அறியலாம். 1, நம்முடைய பெற்றோர்களாக இருப்பவர்கள். இந்த இடத்திலே நம்முடைய பெற்றோர்கள்னு சொன்னால் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். அவர்கள் அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து விளக்குகிறார்கள், உபதேசிக்கிறார்கள். எம்பெருமான் இப்படிப்பட்டவன், அவருக்கு இத்தனை குணங்கள் இருக்கின்றன, இத்தனை அடியார்களுக்கு ரட்சித்திருக்கிறான், அவனுக்கு எல்லா நற்பண்புகளும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்த ஒரு உருவமாகவே எம்பெருமான் திகழ்கிறான், அனைத்து நற்பண்புகளுக்கும் ஒரே இருப்பிடம் என்றெல்லாம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் விளக்குகிறார்கள். அதே போல அந்த எம்பெருமானை பற்றி இதிகாச புராணங்களிலே ரிஷிகள் அவர்களும் விளக்குகிறார்கள். வேதாந்தம், உபனிஷத்திலேயும் அதே போல மற்ற புராணங்கள், இதிகாசங்கள், தர்மசாஸ்திரங்களிலெல்லாம் எம்பெருமானுடைய பெருமைகளை பல ரிஷிகள் அவர்களும் விளக்குகிறார்கள். அடுத்தது எம்பெருமான் தாமே சோதிவாய் திறந்து தாம் எப்படிப்பட்டவன், தமக்கு எத்தனை பெருமைகள் இருக்கின்றன, தாம் எப்படி இந்த பக்தர்களை ரட்சிக்கிறார், பக்தர்களிடத்திலிருந்து எவ்வளவு அவர் எதிர்பார்க்கிறார், பக்தர்களை எத்தனை நேசிக்கிறார் என்பதையெல்லாம் எம்பெருமான் தாமே வெளிப்படுத்துவது. இந்த 3ஐயும் வைத்துக் கொண்டு பார்த்தால் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு உபதேசிக்குமா போல ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் உபதேசிக்கிறார்கள். அடுத்து அந்த எம்பெருமானுக்கு நெருங்கி நண்பர்கள் போல இருக்கக்கூடிய ரிஷிகள், எப்பொழுதும் உள்ளத்தாலே அந்த எம்பெருமானை தியானித்துக் கொண்டு பல காலம் தபஸ் செய்து அந்த எம்பெருமானை பற்றி அறிந்திருக்கிற ரிஷிகள், அவர்கள் எல்லாரும் எம்பெருமானுடைய உறவினர்களைப் போலே, நண்பர்களைப் போலே அவர்கள் எல்லோரும் எம்பெருமானை பற்றி உரைப்பது. ஆனா இந்த 2ஐயும் காட்டிலும் எம்பெருமான் தாம் எப்படிப்பட்டவர், தாம் நம்மிடத்துல எவ்வளவு அன்போடு நம்மை எதிர்பார்க்கிறார்
என்பதை தாமே வெளிப்படுத்தி இருக்கிறாரா என்றால் அதுதான் பகவத்கீதைங்கிற சாஸ்திரம். மற்ற அத்தனை நூல்களுக்கும் இல்லாத பெருமை இந்த பகவத்கீதைக்கு யாது பெருமை என்றால் அது எம்பெருமான் தாமே சோதிவாய் திறந்து தம்முடைய விருப்பங்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார். முதற்கண் ஜீவாத்மா யார் என்பதை உணர்த்தி இந்த ஜீவாத்மா எப்படி தம்மை தாமே அறிந்து கொள்வது, ஆத்ம சாட்சா்காரம், ஜீவாத்மா தம்மை தாமே நன்கு உணர வேண்டும், அதற்கு என்னென்ன படிகள் என்பதையெல்லாம் விளக்கமாக கூறி ஜீவாத்மா தன்னை உணர்ந்த பிற்பாடு பகவான் பிரம்மம் புருஷோத்தமன் அவருக்கு எத்தனை பெருமைகள் என்பதை எப்படி உணர்வது, அவருடைய பெருமைகளையெல்லாம் தாமே நன்கு விளக்கி விஸ்வரூப தரிசனத்தையும் காட்டி விபூதி அத்தியாயத்திலே தம்முடைய செல்வமத்தனையும் பறக்க பேசி இத்தனையும் காட்டியது எதற்குன்னா பக்தியை வளர்ப்பதற்காக. பக்தி யோகம் எப்படி செய்யப்பட வேண்டும், பக்தர்கள் எப்படி நடந்து கொள்ளுவார்கள் என்பதையெல்லாம் நன்கு விளக்கி அந்த பக்தர்களிடத்திலே தமக்கு எத்தனை அன்பு காதல் என்பதையும் விளக்கி இப்படி வரிசையாக மேற்கொண்டு பலவற்றையும் விளக்கி இறுதியாக தன்னை சரணடைந்தவர்கள் அத்தனை பேரையும் தாமே இந்த சம்சாரத்திலிருந்து விடுவித்து தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளுகிறேன் என்பதை எம்பெருமான் வெளிப்படுத்தினான். ஆக அத்தகு பெருமை கொண்டிருக்கிற இந்த பகவத்கீதை சாஸ்திரம் இதை பல பெரியோர்களும் ஆச்சாரியர்களும் விருப்பத்தோடு கற்றனர். அதனுடைய பொருளை பலருக்கும் எடுத்து உபதேசித்தனர். அந்த கணக்கிலே சுவாமி யாமுனாச்சாரியர் பாலவந்தார் எனும் ஆச்சாரியர் அவர் இந்த பகவத்கீதையினுடைய பொருளை ரொம்ப எளிய விதத்திலே அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பகவத்கீதையினுடைய சாரமாய் சங்கிரகமாய் ரொம்ப சுருக்கமாக அந்த பகவத்கீதையில என்ன அர்த்தங்கள் கூறப்பட்டிருக்கிறது என்பதை அழகா 32 ஸ்லோகங்களிலே விளக்குகிறார். அதைத்தான் கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூலாக கொண்டு நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். கீதார்த்த சங்கிரகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை அனுபவித்தோம். ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரஹ நாராயணஹ பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. கீதா என்னும் சாஸ்திரத்திலே நன்கு விளக்கப்பட்டிருக்கிறார் பரபிரம்மமான நாராயணன். நாராயணனே பரபிரம்மம். பரபிரம்மம்னு சொன்னால் அது நாராயணனை தவிர வேறு யாரையும் குறிக்காது என்பது நன்கு விளக்கப்பட்டிருக்கிறது. சரி, அந்த பரபிரம்மம் நாராயணன் என்பவரை நாம் எப்படி உணர முடியும், அறிந்து கொள்ள முடியும், அடைய முடியும் என்றால் பக்தியேக கோச்சரகா, பக்தி ஒன்றினாலேயே அடையப்படுகிறான், பக்தி ஒன்றினாலேயே அறியப்படுகிறான், உணரப்படுகிறான் என்பதையும் கீதா சாஸ்திரம் விளக்கியது. அந்த பக்தி நமக்கு எப்படி ஏற்படும் என்றால் ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி என்று அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற அந்த செயல்களை ஞானத்தோடு வைராகியத்தோடு செய்ய தானே இந்த ரஜோகுணம் தமோகுணம் அடங்கி சத்வகுணம் வளரும். அதனாலே ஜீவாத்மா தம்மை தாமே உணர்ந்து கொள்வார், ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும். பின்னர் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய அடிமை என்பதை தெரிந்து கொண்டு மேற்கொண்டு பரமாத்மாவினிடத்திலே பக்தி தொடங்குவதற்கு அதுவே தகுதியாய் அமையும். பக்தி யோகத்தை செய்ய எம்பெருமான் தாமே நம்மை நன்கு வளர்த்து கொண்டு போய் பக்தியினுடைய முடிவிலே தம்முடைய திருவடிகளையே கொடுக்கிறார் என்பதுதான் இந்த கீதா சாஸ்திரத்தினுடைய முழுமையான சாரம் என்பதை வெளிப்படுத்தினார். அடுத்து இப்ப கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 2வது ஸ்லோகம். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லக்ஷ்யே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷக்கேன சோதித்தே என்று அழகாக தெரிவிக்கிறார். இப்போ பகவத்கீதை 18 அத்தியாயங்கள். அதை 3 பிரிவுகளாக நம்முடைய ஆச்சாரியர்கள் பிரித்து விளக்குகிறார்கள். முதல் 6 அத்தியாயங்கள், நடுவாக 6 அத்தியாயங்கள், இறுதியாக முடிவாக 6 அத்தியாயங்கள். 6 6 6 3 18 அத்தியாயங்கள். இந்த முதல் 6 அத்தியாயங்களை பூர்வ ஷட்கம் என்று தெரிவிப்பார்கள். ஷட்கம்னு சொன்னால் 6 அத்தியாயங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு. பூர்வ ஷட்கம் முதலிலே அமைந்திருக்கிற ஷட்கம், பிரதம ஷட்கம்னு சொல்லலாம், அல்லது பூர்வ ஷட்கம் முன்னாலே அமைந்திருக்கிற இந்த 6 அத்தியாயங்களை கொண்டிருக்கிற தொகுப்பு, அது பூர்வ ஷட்கம். அடுத்து நடுவாக அமைந்திருப்பது மத்தியம ஷட்கம் அல்லது த்விதீய ஷட்கம். பிரதம ஷட்கம்னு சொன்னால் முதல் ஷட்கம், த்விதீய ஷட்கம்னு சொன்னால் 2வது ஷட்கம், மத்தியம ஷட்கம்னு சொன்னால் நடுவாக இருக்கிற ஷட்கம், நடுவாக இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்களுடைய தொகுப்பு. அடுத்து சரம ஷட்கம் அல்லது திருத்தீய ஷட்கம். சரமன்னா இறுதியான 6 அத்தியாயங்களை கொண்டிருக்கிற தொகுப்பு. திருத்தீயன்னா 3வது ஷட்கம்
என்று இப்படி பிரிக்கிறார்கள். அதிலே முதல் 6 அத்தியாயங்களினுடைய சாரம் என்ன என்பதை கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 2வது ஸ்லோகத்திலே யாமுனாச்சாரியர் விளக்குகிறார். இந்த கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூலிற்கு சுவாமி வேதாந்தாச்சாரியர் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்ன அற்புதமான ஒரு வடமொழி வியாக்கியானத்தை அருள் செய்திருக்கிறார். அதை துணையாக கொண்டுதான் நாம் இந்த ஸ்லோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கீதார்த்த சங்கிரக ரக்ஷையிலே இந்த 2வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை அனுபவிக்கலாம். முதல்ல பத பதார்த்தம், இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பதங்களுக்கு மேலெழுந்த வாரியாக என்ன பொருள் என்பதை பார்த்துவிட்டு பின்னர் அந்த வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லட்சியே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வ ஷட்கேன சோதித்தே. பூர்வ ஷட்கேன முதலிலே அமைந்திருக்கக்கூடிய 6 அத்தியாயங்களுடைய தொகுப்பினாலே சோதித்தே இவை விளக்கப்படுகின்றன. பூர்வ ஷட்கேன சோதித்தே, இந்த பூர்வ ஷட்கத்தால் இப்பொழுது சொல்லப்படுபவையெல்லாம் விளக்கப்படுகிறது. என்ன விளக்கப்பட்டிருக்கிறது? ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லட்சியே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே. ஆத்ம அனுபூதி, ஆத்மா என்பவர் யார்? ஆத்மா, அவருக்கு எத்தனை பெருமைகள், அவர் என்ன தன்மையோடு கூடியிருக்கிறார்? ஸ்வரூபம்னு சொன்னால் அதனுடைய உண்மையான தன்மை. ஆங்கிலத்துல சொல்லணும்னா நேச்சர்னு சொல்லுவார். வாட் இஸ் த நேச்சர்? ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்னு சொன்னா அதற்குன்னு இருக்கிற நேச்சர் என்ன, அதைத்தான் வடமொழியிலே ஸ்வரூபம். இப்ப ஜீவாத்மான்னு ஒண்ணு குறிப்பிடுகிறோமே, அந்த ஜீவாத்மா என்றால் என்ன? அவர் எப்படி இருப்பார்? அவருக்கு இருக்கிற உருவம் என்ன, வடிவம் என்ன, அவர் எத்தகு பண்புகளோடு கூடியிருப்பார்? இதையெல்லாம் தான் ஆத்ம அனுபூதி. அதை நன்கு உணர வேண்டும். முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், அடுத்து அதை அப்படியே உணர வேண்டும். தெரிந்து கொள்வதுங்கிறது ஞான பகுதி. ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தர் உபதேசிக்கும் பொழுது அதை பத்தி நாம் அறிந்து கொள்ளுகிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். இது ஞானம். ஆனா அந்த ஞானமே இடைவிடாது மீண்டும் மீண்டும் அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இறுதியிலே அது தெளிவான ஒரு விளக்கமான ஒரு அறிவாக ஆகும். அதைத்தான் ஆத்ம அனுபூதி. அந்த ஞானத்தினுடைய தொடர்ச்சி, ஞானமே இடைவிடாமல் அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இறுதியில இந்த ஜீவாத்மா எப்படி இருப்பாருங்கிறத நாமே உணர்ந்து கொள்ளலாம். அதத்தான் ஆத்ம அனுபூதி. ஆத்மா எத்தகையவர்னு வெறும கேட்டு அறிகிற ஞானம் மட்டும் அல்லாது உண்மையாகவே உணர்ந்து, ஆஹா நான் ஜீவாத்மா, நான் இப்படி இருக்கிறேங்கிற அந்த உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டுமே. அதைத்தான் இந்த பூர்வ ஷட்கத்திலே கண்ணனம்பெருமான் விளக்குகிறான். ஏன்னா இதுதான் முதல் படி. நாம் யாருன்னு தெரிந்து கொண்டால் தானே அதற்கேற்ப நாம் நடப்போம். ஜீவாத்மா யாருன்னு புரிந்து கொண்டால் அப்பதான் அவருக்கு என்ன வேண்டும்ங்கிறத முதல்ல முடிவு செய்வோம். இந்த ஜீவாத்மாவுக்கு எது புருஷார்த்தம், எது பிராபியம், அந்த பிராபியத்துக்கு எது வழி என்பதையெல்லாம் முதல்ல நாம் யாருன்னு புரிந்து கொண்டால்தான் மேற்கொண்டு அதை செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் மனிதன்னு நினைத்து கொண்டிருக்கிறேன். மனுஷிய தேகத்தோடு கூடின ஜீவாத்மான்னு புரிந்து கொள்ளல, வெறும் மனுஷியன் என்று புரிந்து கொண்டிருக்கிறேன். அதிலும் ஆண் உடலோடு இருந்தால் ஆண்னு புரிந்து கொள்ளுகிறோம், பெண் உடலோடு இருந்தால் பெண்ணுன்னு புரிந்து கொள்ளுகிறோம். இப்படி எல்லாம் புரிந்து கொண்டால் அதற்கேற்பதான் நம்முடைய பழக்கமோ வழக்கமோ இருக்கும், அதற்கேற்பதான் நம்முடைய விருப்பங்கள் இருக்கும். ஒரு ஆண்னு சொன்னால் ஆண்மகன் உடுத்த வேண்டிய உடைகளைத்தான் நாம விரும்பி உடுத்தி கொள்ளுவோம். அதுல எந்தெந்த விதத்துல இருக்கோ அதை மட்டும்தான் வாங்குவோம், அதை மட்டும்தான் பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஒரு ஆணுக்குன்னு அமைந்திருக்கிற செயல்கள், அந்த செயல்களை மட்டும்தான் நாம செய்வோம். நல்லா படிக்க வேண்டும், உத்தியோகத்துக்கு செல்ல வேண்டும், பெரிய உத்தியோகம், பதவி உயர்வுன்னு இப்படித்தான் நம்முடைய அந்த லட்சியமானது அமையும். ஏன்னா நம்முடைய புரிதல் நான் ஆண்மகன் என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன், மனிதன்னு புரிந்து கொண்டிருக்கிறேன். மனித உடலோடு இருக்கிற ஜீவாத்மாங்கிற அறிவில்லாமல் நான் மனுஷியன், மனுஷியனுக்கு எது சுகமோ அதை தேட வேண்டும், மனுஷனுடைய இந்த வாழ்க்கை நல்ல சுகமாக இருக்க வேண்டும், அதற்கு என்னென்ன வேண்டுமோ அதை செய்வதில் மட்டும் முனைப்பாக இருக்கிறோம். இதே போல விலங்குகள் எடுத்துக்கொண்டால் அந்த எந்த உடலோடு அந்த விலங்கு பிறக்கிறதோ அந்த உடலையே தானாக நினைத்துக் கொள்ளுகிறது. ஒரு சிங்கமாக ஒரு ஜீவாத்மா பிறவி எடுக்கிறார்னு சொன்னால் தன்னை சிங்கம் என்றே நினைத்து கொண்டு அப்ப என்ன வேண்டும்? நல்ல ஆகாரங்கள், மாமிசங்கள் வேண்டும், சாப்பிட வேண்டும், தூங்க வேண்டும், தன்னுடைய இணையோடு சேர வேண்டும், குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். இப்படியே அதனுடைய பொழுதுபோக்கு அமைகிறது. அப்போ நாம் யாருன்னு எத்தை புரிந்து கொள்ளுகிறோமோ அதற்கேற்பத்தான் நம்முடைய செயல்களோ நம்முடைய குறிக்கோளோ அமைந்திருக்கின்றன. அதனாலதான் இப்ப கண்ணனம்பெருமான் பெருமை உடல் என்று மட்டும் பார்க்காமல் ஜீவாத்மா யார் என்பதை உணர வேண்டும். நல்ல கேட்டு அறிகிற ஞானம் மட்டும் போராது, தெளிவாக உணர்ந்தால்தான்
அப்பொழுது அதிலிருந்து மீளாமல், அந்த பாதையிலிருந்து சற்றும் நகராமல் ஜீவாத்மா அந்த சரியான பாதையிலே சென்று தம்மை தாமே உணர்ந்து கொண்டு மேற்கொண்டு சிறந்த நன்மையை அடைவதற்கு சிறந்த உபாயத்தை அனுஷ்டித்து இறுதியாக அந்த பரமாத்மாவையே அடைய முடியும். அப்ப அதற்கு முதலிலே எது தேவைன்னா, ஜீவாத்மா யார் என்பதை தெளிவாக உணர வேண்டும். அந்த ஆத்ம அனுபூதி, அனுபூதினா அதை பற்றின தெளிவான உணர்வு, ஞானம். ஆத்மாவை பற்றினதான தெளிவான ஞானம், உணர்வு சித்தியர்த்தே, அது நன்கு சித்திக்க வேண்டும். அது நன்கு சித்திப்பதுன்னா எந்த விதமான தடைகளும் இல்லாமல், யாரும் கலக்க முடியாதபடி உறுதியாக ஏற்பட வேண்டும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் 1 மணி நேரம் ஏற்பட்டது, பின்னர் அது நீங்கியது, அப்படியெல்லாம் இல்லாமல் இடைவிடாமல் அந்த சிந்தனையினாலே இடைவிடாத அந்த உணர்வு எந்த தடையும் இல்லாமல் தெளிவாக உறுதியாக ஏற்பட வேண்டும். இதற்காகத்தான் பூர்வ ஷட்கம் என்கிற இந்த 6 அத்தியாயங்களே பிறந்தன. 6 அத்தியாயங்கள்ல கண்ணன் என்ன விளக்குகிறார்னா, ஜீவாத்மா உம்மை நீ புரிந்து கொள். ஒவ்வொருத்தரும் தாம் யாருன்னு புரிந்து கொள்வதற்கு கண்ணன் சாட்சாத்து பரமாத்மாவை எவ்வளவு உபதேசித்திருக்கிறார்னா 6 அத்தியாயங்களை உபதேசித்திருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லி நீ ஜீவாத்மா, நீ உன்னை புரிஞ்சுக்கோ, ஜீவாத்மாவுக்கு என்ன தன்மைன்னு 2 வரியில சொல்லி அவரை புரிய வைக்கலாமேன்னு சொன்னால், கண்ணனம் பெருமானுக்கே நமக்கு புரிய வைப்பதற்கு 6 அத்தியாயங்கள் பிடிக்கின்றனன்னு சொன்னா, அப்போ நம்ம எவ்வளவு இந்த ஜீவாத்மா தேகத்தோடு ஒன்றி போயிருக்கிறோம். இந்த மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து என்று ஆழ்வார் சொல்லுகிறார் போலே எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவிகளை எடுத்திருப்பதினாலே உடல் ஜீவாத்மாங்கிற அந்த வேறுபாடு நமக்கு புரிவதற்கே பல காலம் பிடிக்கும். வேறுபாடு கூட புரிந்துவிடும், ஆனா அதற்கேற்ப செயல்கள் வர வேண்டுமே. நல்ல உபன்யாசங்களோ காலக்ஷேபங்களோ கேட்க கேட்க சொல்பவருக்கோ கேட்பவருக்கோ ஜீவாத்மா வேறு உடல் வேறு எல்லாம் புரிந்துவிடும். ஆனா செயல்கள்ல அனுஷ்டானத்தின் பொழுது ஆத்மாவுக்கு நன்மையை தேடி ஏதானும் செயலை செய்யுவோமான்னு பார்த்தால் அது உடல் வசத்திற்கே தான் நாம் மீண்டும் செல்லுவோம். பசித்தது என்றால் உடனே ஆகாரம் வேண்டும், ஏதானும் வேற ஏதானும் துன்பம் வந்ததுன்னா உடனே அந்த துன்பத்தை போக்கடிப்பதற்கு என்ன வழி என்று இப்படிதான் சிந்திக்கிறோமே ஒழிந்து, ஜீவாத்மாவினுடைய நன்மைக்காக சிந்திப்பதற்கு ஏதேனும் முயற்சி எடுக்கிறோமா? அப்படியே முயற்சி எடுத்தாலும் பல தடைகள் வரும். முதல்ல உற்றார் உறவினர்கள் சம்மதிக்க வேண்டும், நாமே நம்முடைய மனதை உறுதியாக அதுல செலுத்த வேண்டும். எத்தனையோ விதத்துல தடங்கள் வரலாம். ஏதோ வறட்சி, பஞ்சம், ஒன்றுமே இல்லை, கையில காசே இல்லைன்னா அந்த சமயத்துல போய் ஜீவாத்மாவை பற்றின சிந்தனை ஏற்படுவான்னா முதல்ல அடுத்த வேளை ஆகாரத்துக்கு என்ன பண்ண முடியுங்கிற அந்த எண்ணம் தான் நமக்கு வருமே தவிர, இப்படி எத்தனையோ விதங்கள்ல நமக்கு தடைகள் ஏற்படும். அப்ப இதையெல்லாம் தாண்டி ஜீவாத்மா தம்மை யாருன்னு புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் சற்று சிரமம் தான். அதனாலதான் கண்ணன் நிதானமாக பொறுமையாக 6 அத்தியாயங்கள்ல ஜீவாத்மா யாரு யாருன்னு படிப்படியாக ஒவ்வொன்றையாக சொல்லி நன்கு உணர்த்துகிறார். அது இந்த பூர்வ ஷட்கத்தினாலே கூறப்படுகிறது. முதல் வரியில தெரிவிக்கிறார், ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லட்சியே சுசம்ஸ்கிருதே. சரி, இந்த ஆத்ம அனுபூதி எப்படி ஏற்படும்? ஆத்மானுபூத்தின்னு சொன்னால் 6 அத்தியாயங்களை கண்ணன் உபதேசித்திருக்கிறார். 6 அத்தியாயங்களை கேட்டதினாலே ஆத்மானுபூதி ஏற்பட்டு விடுமான்னா ஏற்படாது. 6 அத்தியாயங்கள்ல சொல்லி இருப்பதை செயல்படுத்தினால்தான் ஏற்படும். ஞானம் மட்டும் இருந்தால் எதுவும் ஏற்படாது. ஞானத்தை அனுஷ்டானத்திலே கொண்டு வர வேண்டும். உபதேச ரத்தின மாலையில மணவாள மாமனிகள் தெரிவிக்கும் பொழுது, ஞானம் அனுஷ்டானமிவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால். ஒரு ஆச்சாரியன்னு சொன்னால் எத்தனைக்கெத்தனை அவருக்கு உபனிஷத்தோ வேதாந்தமோ திவ்ய பிரபந்தமோ வியாக்கியானங்களோ ஞானம் அமைந்திருக்கிறதோ அத்தனைக்கத்தனை அவர் ஆச்சாரம், அவருடைய அனுஷ்டானமும் அதை பின்பற்றி இருக்கும். அவர் கூறுவதற்கோ அவர் படித்ததற்கோ எந்த விதமான முரண்பாடும் இல்லாதபடி அவருடைய ஆச்சாரமோ அனுஷ்டானமோ இருக்க வேண்டும். அப்படி யார் ஒருவர் அனுஷ்டிக்கிறாரோ அவரைத்தான் குரு, ஆச்சாரியன் என்று சொல்ல முடியும்னு தெரிவிக்கிறார். அப்போ ஆச்சாரம் அனுஷ்டானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப முதல் 6 அத்தியாயங்கள்ல கூறப்படுகிற விஷயங்களை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதுதான் முதல் படி. தெரிந்து கொண்ட பின்னர் கொஞ்சம் கொஞ்சமேனும் அதை அனுஷ்டிக்க வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். அதை எப்படி கடைபிடிக்க வேண்டுமா? ஞான கர்மாத்மிகே நிஷ்டே. ஒரு பக்கத்துல ஞானம், ஒரு பக்கத்துல கர்மம். முதல் ஸ்லோகத்துல முதலிலே கர்மத்தை தெரிவிச்சார். ஸ்வதர்ம ஞான வைராகியங்கிற இடத்துல ஸ்வதர்மா என்பதினாலே அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற கர்மங்கள், செயல்கள், கர்மயோகத்தை சொன்னார். பின்னர் ஞானங்கிற பதத்தினாலே ஜீவாத்மா யாரு, இந்த கர்மங்கள் என்ன, எந்த உணர்வோடு இந்த கர்மங்களை செய்ய வேண்டும்ங்கிற அந்த
ஞான பகுதியை இரண்டாவதாக சொன்னார். ஆனா இந்த ஸ்லோகத்துல முதலிலே ஞானம்னு தெரிவிக்கிறார். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே, ஞானத்தோடு கூடியதாய் கர்மா செயல்கள், அந்த செயல்களிலேயே நிஷ்டை இருக்க வேண்டுமா. கர்மாத்மிகே நிஷ்டே, செய்கின்ற செயல்களிலே சிறந்த ஞானத்தோடு இந்த செயல்களை செய்ய வேண்டும். அதிலையும் நிஷ்டைனா உறுதியான அதுல நிலை நின்று செய்ய வேண்டும். கர்மயோகத்தை செய்கிறேன், வேதங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களை எல்லாம் செய்கிறேன்னு சொன்னால், ஏதோ பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் செய்கிறேன், இத்தனை காலமா இந்த குடும்பத்துல பெரியோர்கள் செய்திருக்கிறார்கள் அதனால செய்கிறேன் என்ன, அப்படி மட்டும் செய்யாமல் நல்ல விருப்பத்தோடு உறுதியாக, இது ஆத்மாவினுடைய நன்மை, கண்ணன் உபதேசித்திருக்கிறார் என்கிற அந்த உறுதியோடு அந்த நிலையிலே நின்று வழுவாமல், அதிலிருந்து சற்றும் தளராமல் உறுதியாக செய்ய வேண்டும். அதைத்தான் நிஷ்டேன்னு தெரிவிக்கிறார். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே, நல்ல ஞானத்தோடு கர்மங்களை செய்ய வேண்டும். அந்த கர்மயோகத்தை செய்ய செய்ய யோக லட்சியே சுசம்ஸ்கிருதே, யோக லட்சியம், யோகம் என்றால் சேர்க்கைன்னு அர்த்தம், ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கிறதுன்னு சொன்னால் யோகம்னு அந்த சொல்ல பயன்படுத்துவார்கள். இவ்விடத்துல எது எதோடு சேர வேண்டும், நம்முடைய மனது சிந்தனைங்கிறது ஜீவாத்மாவோடு ஒன்ற வேண்டும். ஜீவாத்மா யார் என்பதை தானே நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மனசு எதையோ விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் ஜீவாத்மா எப்படி தன்னை தாமே உணர முடியும்? அப்ப இந்த மனது, நம்முடைய மனது என்பது நம்மை குறித்தே சேர வேண்டும். நம்மிடத்திலே சேர்ந்தால்தான் ஆத்மா யாருன்னு புரிந்து கொள்ள முடியும். அப்ப யோகம் என்பதினாலே ஜீவாத்மா தம்மை தாமே நினைத்து நினைத்து புரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தோடு தம்மை சிந்தித்து சிந்தித்து அறிய வேண்டும். அதுதான் லட்சியம். யோக லட்சியம்னு சொன்னால் ஜீவாத்மா தம்மை தாமே அறிவது என்பதையே குறிக்கோளாக கொண்டு இந்த ஞான கர்மங்களை செய்ய வேண்டுமா. அறிவு பகுதியோடு கூடின இந்த கர்மங்கள் எல்லாம் எதற்கு செய்கிறோம்னு சொன்னால், நாம் யாருங்கிறத திடமாக உறுதியாக உணர வேண்டும்ங்கிற அந்த லட்சியம், அதுதான் எனக்கு குறிக்கோள். நான் நல்ல கர்மயோகங்களை செய்கிறேன், வேதத்துல கூறப்பட்டிருக்கிற செயல்களை எல்லாம் செய்கிறேன். எதற்கு செய்கிறோம்னா என்னுடைய குறிக்கோளை அடைவதற்காக. எது குறிக்கோள் என்றால் யோக லட்சியம். யோகம்தான் எனக்கு லட்சியம். யோகம் என்பது என்னன்னா, ஆத்மா தம்மை தாமே தெளிவாக உணருதல். நம்முடைய மனது சிந்தனை ஜீவாத்மாவினிடத்திலே சேர்ந்து அதை விட்டு நீங்காமல் தெளிவாக அந்த ஆத்மாவை உணருதல். சுசம்ஸ்கிருதே யோக லட்சியே. சுசம்ஸ்கிருதே என்றால் நன்றாக சம்ஸ்காரம் செய்யப்பட்டது, தகுதி ஏற்பட்டிருக்கிறது. தகுதி ஏற்பட்ட மனதாலே இந்த ஜீவாத்மாவை குறித்து சிந்தித்து ஜீவாத்மாவை உணர வேண்டும். மனசுக்கு ஒரு தகுதி இருக்கணுமா. ஏன்னா இந்த மனசு எதையோ சிந்திக்கிறதே, இப்ப அந்த இந்திரியங்கள், இந்த மனசு எங்கெங்கேயோ சிந்திக்கிறதெல்லாம் தடுத்து சத்துவகுணத்தை வளர்த்து தம்மை தாமே சிந்திப்பதற்கு அதை தகுதிப்படுத்த வேண்டும். அதுதான் தகுதி. தகுதினா என்ன தகுதினா, மற்ற விஷயங்களிலே மேயாமல் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி நீ ஜீவாத்மா ஜீவாத்மான்னு அடிக்கடி இந்த மனதுக்கு உபதேசித்து நம்மை நாமே சிந்திப்பதற்கு, ஜீவாத்மாவினுடைய பெருமைகள் ஜீவாத்மாவினுடைய தன்மைகளை குறித்து சிந்திப்பதிலேயே இத்தை திசை திருப்ப வேண்டும். அப்படி பழகி பழகி இதை நன்கு தகுதி ஏற்படுத்தி அதனாலே இந்த யோகத்தை அடைய வேண்டும். அந்த யோகம்ங்கிறது தான் ஆத்ம அனுபூதி. ஆத்மா தம்மை தாமே புரிந்து கொள்ளுதல், அந்த உணர்வு. ஆக ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லட்சிய சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷட்கேன சோதித்தே. முதல் 6 அத்தியாயங்கள் என்பது ஜீவாத்மாவை குறித்து நாம் யாருன்னு புரிந்து கொள்வதை பற்றி தான் முதல் 6 அத்தியாயங்கள் விளக்குகின்றன. அதை இப்போ வேதாந்தாச்சாரியர் இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் கீதார்த்த சங்கிரக ரக்ஷையிலே அதை விவரிக்கிறார். அத திரிபிஹி ஸ்லோகை ஸ்திரயானாம் ஷட்கானாம் அர்த்தம் சங்கிருஹாதி. அத இதற்கு பிறகு, முதல் ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை முடித்தார். அதற்கு பிறகு இப்போ திரிபிஹி ஸ்லோகைஹி 3 ஸ்லோகங்களினாலே, திரயானாம் ஷட்கானாம் 3 ஷட்கங்களினுடைய, பிரதம ஷட்கம், மத்தியம ஷட்கம், சரம ஷட்கம், 3 ஷட்கங்களினுடைய அர்த்தம். ஷட்கானாம் அர்த்தம், ஒவ்வொரு ஷட்கத்திற்கும் எது பொருள், எதை குறித்து இந்த ஷட்கங்கள் விளக்குகின்றன, எதை இந்த ஷட்கங்கள் விளக்கி பேசுகின்றன என்ற அந்த பொருளை சங்கிருஹாதி, சங்கிரகமாக சுருக்கமாக தெரிவிக்கிறார். அப்ப 2வது ஸ்லோகத்தினாலே பூர்வ ஷட்கத்தினுடைய பொருளை விவரிக்கிறார். 3வது ஸ்லோகத்தினாலே மத்தியம ஷட்கம் 2வது ஷட்கத்தினுடைய பொருளை விவரிக்கிறார். 4வது ஸ்லோகத்தினாலே 3வது ஷட்கம் சரம ஷட்கத்தினுடைய பொருளை விவரிக்கிறார்.
ஞானாத்மிகா நிஷ்டா ஞானயோகா, கர்மாத்மிகா நிஷ்டா கர்மயோகா. இந்த முதல் 6 அத்தியாயங்களுக்குள்ளேதான் கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன என்பதையெல்லாம் கண்ணன் விவரிக்கிறார். அந்த இரண்டையும் விவரிப்பதினாலே தான் இவ்விடத்திலே ஆள வந்தாரும் ஞான கர்மாத்மிகே நிஷ்டேன்னு தெரிவிக்கிறார். ஞான நிஷ்டே கர்மாத்மிகே நிஷ்டே என்ன அந்த சொல்ல பிரித்து கொள்ள வேண்டும். ஞான நிஷ்டையும் இந்த 6 அத்தியாயங்கள்ல கூறப்பட்டிருக்கிறது, கர்மாத்மிகையான நிஷ்டையும் இந்த 6 அத்தியாயங்கள்ல கூறப்பட்டிருக்கிறது. ஞான நிஷ்டை என்றால் என்ன, கர்மாத்மிகே நிஷ்டே என்றால் என்ன, அதைத்தான் தெரிவிக்கிறார். ஞானாத்மிகா நிஷ்டா ஞான யோகா. ஞான யோகம் என்பது என்னன்னா ஞானாத்மிகா நிஷ்டா, ஞானத்திலேயே நிலையாக நிற்றல். ஞானம்னா அறிவு பகுதி, ஜீவாத்மா யாருங்கிற அந்த அறிவிலேயே எப்பொழுதும் வழுவாமல் நிலையாக நிற்றல். ஜீவாத்மாவை பற்றின அந்த ஞானம் அதிலிருந்து துளியும் வழுவாமல் அது தெளிவாக சிந்தித்து கொண்டே இருந்தால் அது ஞான யோகம்னு பெயர். நாம் யாருங்கிறத தெளிவாக சிந்திக்க வேண்டும். பெருத்த ரிஷிகளுக்கெல்லாம் இது நன்கு சாத்தியம். அவர்கள் எப்பொழுதுமே தபஸ் பண்ணும் பொழுது அந்த இடைவிடாமல் அதை குறித்து சிந்திப்பார்கள். நாம் எப்படி அந்த மாதிரி சிந்திக்க முடியுமா, நமக்கு ஞான யோகம் எல்லாம் செய்ய முடியுமா என்றால் ஒரே மூச்சாக ஒரு நாள் முழுவதும் சிந்திக்கிறேன் என்றால் முடியாது. ஆனா 24 மணி நேரத்துல ஒரு நிமிஷம் 60 வினாடிகள் சிந்திக்கிறேன் என்று சிந்திக்கலாமே. கண்ணன் பெருமான் 6 அத்தியாயங்கள்ல எத்தனையோ ஸ்லோகங்களாக விவரிக்கிறார். அந்த ஒரு ஸ்லோகத்தின் அதுல ஒரே ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இதற்கு என்ன பொருள்ங்கிறத சற்று வாசித்த பிற்பாடு ஒரு 60 வினாடிகள், ஒரு 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ இதுதான் ஜீவாத்மா, நான் தான் இந்த ஜீவாத்மா, இந்த பெருமை எனக்கு இருக்கிறது, கர்வத்தினால இல்ல, ஜீவாத்மாவுக்கு என்ன தன்மைகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்தால்தான் தாழ்ந்த உடலை விட இந்த ஜீவாத்மா எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரியும். உடல் என்பது எவ்வளவு தாழ்ந்தது. ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் பிறப்பு, என்னைக்கோ ஒரு நாள் மூப்பு, ஒரு நாள் மரணம், அதுக்கப்புறம் இந்த உடல் மறுபடியும் வரவே வராது. மேலும் எத்தனையோ துர்நாற்றங்கள் உள்ளுக்குள்ள, மல மூத்திரம் கிருமி கீட்டாதிகள் எத்தனையோ உள்ள இருக்கின்றன. அப்ப உடல் என்பது தாழ்ந்தது. நம்முடைய உடலாக இருந்தாலும் தாழ்ந்த உடல் தான், என்ன பண்ண முடியும். அப்படிப்பட்ட தாழ்ந்த உடலை காட்டிலும் ஜீவாத்மா என்பவர் எவ்வளவு உயர்ந்தவர்னு முதல் படியில உணர வேண்டும் அல்லவா. அதை உணர வேண்டும்னா 24 மணி நேரத்துல ஒரு நிமிஷம் 60 வினாடிகள், சரி வேண்டாம் 30 வினாடிகளாவது செலவழிக்கலாமே. அப்படி தொடங்கினால் அது நாள்பட நிச்சயமாக அது உறுதியாக ஒரு ஞானமாக மாறும். 60 வினாடிகள்னு ஒரு நாளைக்கு பழக்கினால் கூட தினமே பழக அந்த 60 வினாடிகள் 600 வினாடிகளாக மாறும், 6000 வினாடிகளாக மாறும். அப்படி மாற மாற என்ன ஆகும்னா உலகத்தை பத்தின சிந்தனையோ, தாழ்ந்தவர்களை பற்றின சிந்தனையோ, மற்ற தேவையில்லாத சிந்தனையோ தானாக போகும். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மற்றதையெல்லாம் விட்டால்தான் பின்னர் இதுல சிந்திக்க முடியும் என்றே நினைத்து கொண்டு மற்றதையும் விட மாட்டோம், இதையும் சிந்திக்க மாட்டோம். ஆனா இதை தொடங்கினால் கண்ணன் பெருமான் இருக்கவே இருக்கார் கை கொடுப்பதற்கு. அப்ப நிச்சயம் கை கொடுத்து நம்மை மேலே மேலே வளர்ப்பார். அப்ப ஞானாத்மிகா நிஷ்டா, ஞானத்திலே உறுதியாக நிற்றல். ஆத்மா யாருன்னு தெரிந்து கொண்டால், தன்மைகளை புரிந்து கொண்டால் சற்றேனும் அதை சிந்திக்க வேண்டும், நினைக்க வேண்டும். சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும். நம்மாழ்வார் தம்முடைய பாசுரத்துல தெரிவிக்கிறார். எப்படி முக்தி பெறுவது, எப்படி சிறந்த சத்துவகுணத்தை வளர்த்து கொள்வது என்று சிற்ற வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். எப்படின்னு இதுவா அதுவான்னு அங்கு இங்குன்னு சுற்றி திரிய வேண்டாமா. சிந்திப்பே அமையும். மனதால சிந்தித்தாலே அது போரும். சிந்தனையினால்தான் எத்தனையோ பெயர்கள் முக்தியே பெற்றிருக்கிறார்கள். சிந்தனையினால்தான் நிறைய சத்துவகுணம் வளர்ந்திருக்கிறது. ஆகவே சிந்திப்பு போரும். சிந்திப்புக்கு என்ன வேண்டும், உடலாலே கஷ்டப்பட வேண்டுமா, அல்ல நிறைய காசு பணத்தை செலவழிக்க வேண்டுமா, இல்ல பெரிய ஹோமங்கள் யாகங்கள்னு செய்ய வேண்டுமா, ஏதும் வேண்டாமே. மனதிருந்தால் போரும். மனதையும் நம்பருமா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக அந்த மனதாலே சிந்தித்தாலே போரும். ஜீவாத்மாவை குறித்த சிந்தனை அது அந்த ஞான பகுதி, அதுதான் ஞான யோகம் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலே கர்மாத்மிகா நிஷ்டா, செயல்கள், வேதங்களினாலே கூறப்பட்டிருக்கிற அவரவருக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்கள், அந்த செயல்களிலே நிஷ்டை. நிஷ்டைனா என்னன்னு மேல விவரிக்க போகிறார். அப்படி அதுல உறுதியான ஒரு நிற்கை. நிஷ்டைன்னு சொன்னால் நிற்கைன்னு அர்த்தம். நிற்கைனா வெறும 2 கால்களாலே அப்படி நேர நிற்கைங்கிறத அர்த்தம் வச்சுக்கூடாது. நிலை நிற்கிறார், ஒரு விஷயத்துல அவர் நிலையாக நிற்கிறார்னு சொன்னால் அப்ப அந்த விஷயத்தை விட்டு அவர் நீங்காமல் எப்பொழுதும் அதுல உறுதியாக இருக்கிறார்னு தானே பொருள்.
அதே மாதிரி இந்த கர்மயோகத்துல உறுதியாக இருக்க வேண்டுமா. அவரவருக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களிலே சற்றும் மனம் தளராமல், எல்லா செயல்களையும் எல்லாராலும் செய்ய முடியும் என்று இந்த விடத்துல கூறப்படவில்லை. ஆனா ஒரு செயலை நான் செய்கிறேன்னு தொடங்கினால் அதிலேயாவது நிலையாக நிற்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் பல கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கலாம். அனைத்தையும் இந்த கலியுகத்துல அனைவராலும் செய்ய முடியுமானா அது சந்தேகம்தான். ஆனா ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு காரியம், அதை மட்டுமாவது நிலையாக நின்று அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதைத்தான் இவ்விடத்துல தெரிவிக்கிறார். அப்போ கர்மாத்மிகா நிஷ்டா. உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, ஒரு பிராமணன் அந்தணன் அவர் சந்தியாவந்தனம் செய்கிறார்னு சொன்னால் அதுல நிலையாக நிற்க வேண்டும். என்ன ஆனாலும் சரி சந்தியாவந்தனத்தை விடக்கூடாது. காலை, மதியம், சாயம் பொழுது இந்த 3 வேளையிலே இந்த சந்தியாவந்தனத்தை ஒரு காலம் விடாமல் செய்யப்பட வேண்டும் என்று அதுல உறுதியாக நிற்க வேண்டும். 7 வயசுல ஒருத்தருக்கு பூனல் உபநயனம் ஆயித்துன்னு சொன்னால் அந்த சமயத்துல அறிவு ரொம்ப இருக்காது, சின்ன குழந்தையாக இருப்பார்கள். பெற்றோர் தாயார் தகப்பனார்கள் தான் சொல்லி சொல்லி சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்லி பழக்கப்படுத்துவார்கள். ஆனா அதற்கு பிற்பாடு சற்று நமக்கே அறிவு மலர்ந்தது வளர்ந்ததுன்னு சொன்னால் அந்த சமயத்திலே நாமே ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்தியாவந்தனம் நமக்குன்னு வேதத்துல கூறப்பட்டிருக்கிறது, அப்ப அதை நாம ஒரு காலம் விடக்கூடாது. என்ன சந்தியாவந்தனம்னா ரிஷிகள்லாம் பண்ணா பல மணி காலம் ஆகும். நாம ஏதோ 5 நிமிஷம் பண்ண போறோம், 2 நிமிஷம் பண்ண போறோம். அந்த 2 நிமிஷம் கூடவா செலவழிக்க முடியாது? நமக்குன்னு வேதத்தினால விதிக்கப்பட்டிருக்கிற இந்த செயலை நாம் விடக்கூடாது. என்ன ஆனாலும் அதை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு உறுதி. செய்கிறோமோ இல்லையோ அது கூட அடுத்த பகுதி. முதல்ல செய்கிறேன், கண்டிப்பா விடமாட்டேங்கிற உறுதி அது நமக்கு மனதில வேண்டும். அப்படிப்பட்ட உறுதி இருந்து பின்னர் அதை செய்ய வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். இதை போல அவரவருக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்கள் என்னமோ அது அத்தனைக்கும் இதை உதாரணமாக கொண்டு பார்க்க வேண்டும். அப்போ க்ஷத்ரியன்னு சொன்னால் நாட்டை காத்தல்ங்கிறது என்னுடைய பொறுப்பு, அதை நான் ஒரு காலம் விடமாட்டேன் என்று அதுல உறுதியாக இருக்க வேண்டும். வைஷ்யர்கள்னு சொன்னால் வியாபாரம், பல பொருள்களையும் சேகரித்து பலருக்கும் உதவுமா போல அதை அந்த பண்டங்களை எல்லாம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். பண்ட மாற்று முறை அதுதான் பழைய காலத்துல இருந்தது. ஒரு பண்டத்தை வாங்கி கொண்டு மற்றொரு பண்டத்தை கொடுப்பார்கள். இப்போ அது எல்லாமே காசு செல்வத்துக்கு கொடுக்கிறார்கள். ஏதோ ஒன்று அந்த வியாபாரம், இதன் மூலமாக உலகத்துல அனைவரும் நன்மையை பெற வேண்டும், அனைவருக்கும் இந்த பொருள்கள் போய் சேர வேண்டும். இது எனக்குன்னு வேதத்தினாலே விதிக்கப்பட்டிருக்கிற கடமை, இதை நான் வழுவாமல் செய்வேன் என்று ஒவ்வொருத்தருக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களிலே ஒரு அந்த நிலையான புத்தி, அதுல நிலை நின்று உறுதியாக அதை செய்தல். இப்ப கர்மாத்மிகா நிஷ்டா, கர்மங்களிலே உறுதியாக நிற்றல் கர்மயோகம்னு பெயராம். கர்மயோகம்னா என்ன? கர்மயோகம்னா என்ன என்பதே கீதார்த்த சங்கிரகத்திலே ஒரு ஸ்லோகத்திலே தனியாக விவரிக்க போகிறார். அது அவ்விடத்திலே அனுபவிக்கலாம். இப்ப இந்த ஸ்லோகத்துல ஞானாத்மிகே நிஷ்டே கர்மாத்மிகே நிஷ்டேன்னு சொன்னால், ஞானாத்மிகே நிஷ்டே என்பது ஞான யோகத்தை குறிக்கிறது, கர்மாத்மிகே நிஷ்டே என்றால் கர்மயோகத்தை குறிக்கிறது. அதைத்தான் இவ்விடத்திலே வேதாந்தாச்சாரியர் விவரிக்கிறார். ஞானாத்மிகா நிஷ்டா ஞான யோகா, கர்மாத்மிகா நிஷ்டா கர்மயோகா. நிதிஷ்டதி அஸ்மின் அர்த்தே அதிகர்த்தவ்யே அதிகாரீதி நிஷ்டா. நிஷ்டானா என்ன அர்த்தம்? அது ஒரு தாத்துவிலிருந்து வருகிறது, மூல சொல். சம்ஸ்கிருதத்துல ஒவ்வொன்றுமே ஒரு மூல சொல் ஒண்ணு இருக்கும், முழு சொல்லாக இருக்காது, அது வேர் சொல்னு சொல்லுவார். அந்த மூலத்தை தாத்துன்னு வடமொழியில தெரிவிப்பார்கள். அந்த தாத்து ரூபத்திலிருந்து தான் சொற்கள் எல்லாம் வடிவங்களாக பிறகு உற்பத்தியாகி சொற்கள் பிரயோகிக்கப்படும். அப்ப இது எந்த தாத்துவிலிருந்து வந்ததுன்னா நிதிஷ்டதி அஸ்மின் அர்த்தே. நிதிஷ்டதி நன்கு நிற்றல் அப்படிங்கிற அந்த அர்த்தத்திலே நிதிஷ்டதி அஸ்மின் அர்த்தே. நிதிஷ்டதினா சிறப்பாக உறுதியாக நிலையாக நிற்றல் என்ற அர்த்தத்திலே அதிகர்த்தவ்யே அதிகாரி இது நிஷ்டா. அதிகர்த்தவ்யே அப்படின்னா இப்படி நிற்கைங்கிறது எனக்கு கடமை, கர்த்தவியம் என்கிற அந்த எண்ணத்தோடு நிலை நிற்றல், நன்றாக நிற்றல், நன்றாக நிற்கைதான் என்னுடைய கர்த்தவியம். கர்த்தவியம்னு சொன்னா எனக்குன்னு ஒரு கடமை, அதுதான் என்னுடைய கடமை. ஒரு தாயாருக்கு எது கடமை? குழந்தையை நன்காக வளர்ப்பது. அதே போல நிதிஷ்டதி நன்காக நிலை நிற்றல்ங்கிறது தான் எனக்கு கடமை என்று யார் ஒருவர் புரிந்து கொண்டு அதிகாரி, அதை தெரிந்து கொண்டு அதிகாரின்னா அதை செயல்படுத்துகிறாரோ, தெரிந்து கொள்ளுவது செயல்படுத்துவது வேறுன்னு பார்த்தோம். ஆக நன்கு தெரிந்து கொள்ளுகிறார், இதுதான் என்னுடைய கடமைன்னு உணர்கிறார், அதை செயல்படுத்துகிறார். அப்படி இருப்பவர், அப்படி இருக்கிற அந்த அந்த ஒரு செயல், அதுக்கு தான் நிஷ்டான்னு பேராம். நிஷ்டையாக இருக்கிறோம்னு எப்ப சொல்லணும்னா முதல்ல உறுதியாக நிற்கிறத பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும்.
தெரிந்ததிலே உறுதியாக இருக்க வேண்டும், அதை உறுதியாக செயல்படுத்த வேண்டும். இப்படி செயல்படுத்தினால் அப்பதான் நிஷ்டான்னு சொல்லலாம். ஒருவரை பார்த்து அவருக்கு என்ன நிஷ்டைன்னு எப்ப கூறலாம்னா, அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற விஷயத்திலே அவர் உறுதியாக, அதுல சற்றும் மனம் தளராமல் தன்னுடைய கடமைன்னு அவர் நினைத்து கொண்டு இதை செய்கிறாரான்னு பார்த்தாதான் அவரை நிஷ்டைன்னு சொல்ல முடியும். அதைத்தான் இவ்விடத்துல நிஷ்டா என்கிற அந்த சொல் குறிக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். நியதா ஸ்திதிரேவவா நிஷ்டா, அல்லது மற்றொரு பொருள் நியதா ஸ்திதிரேவவா நிஷ்டா. நியதான்னா இது எனக்குன்னு நியதம், எனக்குன்னு ஏற்பட்டிருக்கிறது, விதிக்கப்பட்டிருக்கிறது. முதல் அர்த்தம் என்ன தெரிவித்தார்னா, நன்றாக நிலை நிற்க வேண்டும்னு இவரே விருப்பப்படுகிறார். இதுதான் என்னுடைய கடமைன்னு தாம் புரிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துகிறார். இப்ப இரண்டாவது அர்த்தம் நியதம், எனக்கு இதுதான் எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, பகவானாலே எனக்கு இது விதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒருத்தர் புரிந்து கொள்ளுகிறார். நியதா ஸ்திதி, அப்படி தெரிந்து கொண்டு அதிலிருந்து நீங்காமல் அத்தை ஆச்சரிக்கிறார், அத்தை செயல்படுத்துகிறார். நியதா ஸ்திதிரேவவா நிஷ்டா. ஆக நியதா ஸ்திதி, நியதமாக எனக்கு ஏற்பட்டிருப்பது இதுதான் என்று யார் ஒருவன் புரிந்து கொண்டு அத்தை செயல்படுத்துகிறானோ, செய்கிறானோ, அந்த செயலையும் நிஷ்டா என்று கூறலாம். அப்போ ஞான நிஷ்டா என்றால் இந்த ஞானம், இது இந்த ஞானம்தான், இந்த ஞானத்திலே நிலையாக நிற்றல், இதுதான் என்னுடைய கடமை என்று யார் ஒருவன் புரிந்து கொண்டு அத்தை செயல்படுத்துகிறானோ அது ஞான நிஷ்டா. அல்லது இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளுவதுதான் பகவானாலே எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் எனக்கு ஏற்பட்டிருப்பது, ஆக நான் இந்த ஞானத்தை புரிந்து கொண்டு அதுல எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும், இது எனக்கு ஏற்பட்டிருப்பதுன்னு ஒருத்தன் புரிந்து கொண்டு அத்தை ஆச்சரித்தான் என்றாலும் அப்ப அவன ஞான நிஷ்டையில இருக்கிறான் என்று கூறலாம். ஆக நிஷ்டாங்கிற சொல்ல விவரித்தார். யாவத் பலம் ஸ்திதி பரிகிரகீதம் உபாயம் அனுஷ்டானம் இத்தியர்த்தா. இன்னும் மற்றொரு விதத்துல இதை விளக்குகிறார். அப்ப நிஷ்டான என்ன அர்த்தம்? நிலையாக நிற்றல், எது வரைக்கும் நிலை நிற்கணும், அது சந்தேகம் வருமே. யாவத் பலம் ஸ்திர பரிகிரகீதம் உபாய அனுஷ்டானம் இத்தியர்த்தா. இந்த நிஷ்டைங்கிறது தான் ஒரு உபாயம். இப்படி நிலையாக நிற்றல்ங்கிறது ஒரு குறிக்கோளுக்காகத்தான் நிற்கிறோம். நான் நிலையாக நிற்கிறேன்னு சொன்னால், இதுல நிலை வழுவாமல் இத்த தவறாமல் செய்கிறேன்னு சொன்னால் எதுக்கு செய்கிறோம்? யார் ஒருவருமே ஒரு பிரயோஜனத்தை எதிர்பாராமல் எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டார்கள். ந மந்தோபி பிரயோஜனம் அனுத்திஷ்ய பிரவர்த்ததே. மந்தன் அப்படின்னா மூல சரியில்லாதவன், அறிவு குறைந்திருப்பவன். அப்படிப்பட்டவன் கூட தனக்கு ஒரு பயன் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாராம். அறிவு குறைச்சலா இருக்கிறவா கூட தனக்கு ஒரு பிரயோஜனம் இருந்தால்தான் ஒரு செயலை செய்வார்கள்னு சொன்னால், அப்ப இப்ப நிலையாக ஒருத்தர் நிற்கிறார், ஞான யோகத்துல நிலையாக இருக்கிறார், கர்மயோகத்தில் நிலையாக நிற்கிறார்னா எதற்கு? அதற்குன்னு ஒரு பலம் இருக்க வேண்டுமே, ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டுமே. அப்ப அந்த குறிக்கோள், அந்த பலத்தை அடைவது வரைக்கும், யாவத் பலம், எது வரைக்கும் அந்த பலன் நமக்கு கிட்டுமோ, எது வரைக்கும் லட்சியத்தை நாம் அடைகிறோமோ, லட்சியத்தை அடைவதற்கு எத்தனை காலம் பிடிக்குமோ அத்தனை காலம், யாவத்து பலம்னா எத்தனை காலம் இந்த கர்மநிஷ்டையினாலே நிலை நின்றால்தான் அந்த பலன் கிட்டுமோ, அந்த பலன் கிட்டுகிற வரைக்கும் ஸ்திர பரிகிரகீதம் உபாய அனுஷ்டானம். ஸ்திர பரிகிரகீதம், ஸ்திரம்னா உறுதியாக, பரிகிரகீதம்னா அத்தை கை கொள்ளுதல், அத்தை கை கொண்டு நன்றாக கடைபிடித்தல். அப்ப ஸ்திர பரிகிரகீதம் உபாய அனுஷ்டானம். உபாயம்னா வழி, அனுஷ்டானம்னா செயல்படுத்துதல். இந்த உபாயங்களை எது வரைக்கும் செய்யணும்னா யாவத் பலம், எத்தனை காலம் கழிச்சு பலன் கிட்டுமோ அத்தனை காலம் வரைக்கும் ஞான நிஷ்டையோ கர்ம நிஷ்டையோ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இவ்விடத்திலே பொருள். அப்ப ஞான கர்மாத்மிகே நிஷ்டே என்றால் என்ன அர்த்தம்னா, ஞான யோகத்திலே நிலையாக நிற்றல், கர்மயோகத்திலே நிலையாக நிற்றல். எது வரைக்கும்னா யாவத் பலம், ஆத்ம அனுபூதிங்கிற அந்த பலம், ஆத்மா தம்மை தாமே நன்கு உணர்வது என்கிற அந்த பலம் கிட்டுகிற வரைக்கும் உறுதியாக இதிலே நிலை நிற்க வேண்டும். அனயோகோ ஸ்வரூபம் வியஞ்சயிஷ்யதி கர்மயோக தபஸ்தீர்த்தா இத்தியாதினா. அனயோகோ ஸ்வரூபம் வியஞ்சயிஷ்யபி, அதாவது இந்த கர்மயோகத்தினுடைய தன்மை என்ன, அதே போல ஞான யோகத்தினுடைய ஸ்வரூபம் அது என்ன என்பதையெல்லாம் இந்த கீதார்த்த சங்கிரகத்திலேயே மேற்கொண்டு விவரிக்க போகிறார்ங்கிறத தான் தெரிவிக்கிறார். அனயோகோ ஸ்வரூபம், அனயோகம்னா கர்மயோகத்தினுடைய ஞான யோகத்தினுடைய மேற்சொன்ன இவைகளினுடைய ஸ்வரூபம். ஸ்வரூபம்னா அதனுடைய அந்த உண்மையான தன்மை, அது எப்படிப்பட்டவை என்பதை வியஞ்சயிஷ்யதி, வியஞ்சயிஷ்யதினா நன்கு
குறிப்பாலே உணர்த்துகிறார். அத நன்கு பொருள் புரியும்படி விளக்குகிறார். எதிலே? கர்மயோக தபஸ்தீர்த்தகா என்ன கீதார்த்த சங்கிரகத்திலே 23வது ஸ்லோகம். அதுல கர்மயோகம்னா என்ன, அதற்கு அடுத்து ஞான யோகம்னா என்ன என்றெல்லாம் அது தொடங்கி விளக்குகிறார். ஆக அங்க இன்னும் விவரணத்தை பார்த்துக்கலாம்னு இங்க முடிச்சுட்டார். இப்ப வெறும ஞான கர்மாத்மிக நிஷ்டைனா நிஷ்டைனா என்ன, ஞான நிஷ்டைனா என்ன, கர்ம நிஷ்டைனா என்னன்னு தெரிவித்தார். இப்ப கர்மயோகம்னா அது எப்படி செய்யப்பட வேண்டும், அதுல எவ்வளவு நிறைய புரிந்து கொள்ள வேண்டும், எத்தனை விதமாக கர்மயோகங்கள் பிரிந்திருக்கின்றன என்பதையெல்லாம் மேற்கொண்டு விவரித்திருக்கிறார். அங்கு பார்த்து கொள்ளலாம் என்று இவ்விடத்திலே அத்தை குறிப்பாலே காட்டினார். மேலே வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார். யோக லட்சியே என்ற அந்த பதம் ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லட்சியன்னு தெரிவிக்கிறாரு. இப்ப யோக லட்சியம் என்றால் என்ன? யோகா சாத்தியதையா லட்சியம் உத்தேஷ்யம் யயோஹோ தே யோக லட்சியே யயோஸ்தே யோக லட்சியே. யார் ஒருவனுக்கு யோகம் லட்சியமாக இருக்கிறதோ அவனுக்கு தான் இந்த அவனை குறித்து இந்த யோக லட்சியங்கிற சொல் விவரிக்கப்படுகிறது. இந்த யோக லட்சியம்னா யாரொருவன் யோகத்தையே தனக்கு லட்சியமாக கொண்டிருக்கிறானோ, லட்சியம்னா குறிக்கோள், யாரொருவனுக்கு யோகம்தான் குறிக்கோள், யோகத்தை தான் நான் அடைய வேண்டும்னு ஒருத்தர் முடிவு செய்து கொண்டார்னு சொன்னார். அப்ப அதுதான் யோக லட்சியம். யோகா சாத்தியதையா லட்சியம், சாத்தியம் அடையப்படக்கூடிய விஷயம், சாதனம்னா வழி, வழியால நாம எத்தை அடைகிறோமோ அது சாத்தியம். சாத்தியதையா லட்சியம், சாத்தியம் தான் லட்சியம், சாதித்து நான் பெற வேண்டியதுதான் என்னுடைய குறிக்கோள் லட்சியம். இப்ப இந்த இடத்துல எது லட்சியம்னா யோகம் தான் லட்சியம். யோகா சாத்தியதையா லட்சியம் உத்தேஷ்யம். லட்சியம்னா என்ன? உத்தேஷ்யம். ஒரே சொல் ஒரே அர்த்தத்தை உடைய பல சொற்களை இடத்துல சேர்க்கிறார். சாத்தியம், லட்சியம், உத்தேஷ்யம். சாத்தியம்னா நான் அடையப்பட வேண்டிய பொருள். சரி, அது என்ன? அதுதான் லட்சியம், அதுதான் குறிக்கோள். அதுவேதான் உத்தேஷ்யம், எனக்கு அதுலதான் புத்தி இருக்கு, அதைத்தான் நான் அடைய வேண்டும், அதுதான் என்னுடைய குறிக்கோள் என்ன. யோகத்தை யார் ஒருவன் கொண்டிருக்கிறானோ, யாருக்கெல்லாம் இந்த யோகமே அடையப்படக்கூடிய பொருள் குறிக்கோளாக இருக்கிறதோ அதுதான் அந்த மாதிரியான ஒரு குறிக்கோள், அந்த தன்மையத்தான் யோக லட்சியம்ங்கிற இந்த பதம் விவரிக்கிறது. யோகோதே யோக லட்சிய, அவர்கள் தான் இந்த யோகத்தையே லட்சியமாக கொண்டிருப்பவர்கள். அத்திர கர்மனிஷ்டையா ஞானநிஷ்டாம் ஆருஹ்ய தயா யோக பிராப்திரிதி துவைதீயா கிரமஹா. இதுல 2-3 கிரமங்கள், 2-3 விதமா இத விவரிக்கிறார்கள். இப்ப யோகத்தை அடைவதுன்னு பார்த்தோமே, இந்த யோகம்னா என்னன்னு பின்னாடி விவரிக்க போகிறார். யோகம்ங்கிற அந்த லட்சியத்தை அடைவதற்கு ஞான நிஷ்டை கர்ம நிஷ்டைன்னு 2 பார்த்தோமே. அந்த 2 நிஷ்டையிலையுமே 2மே வேண்டுமா, 1 வேண்டுமா என்ன அந்த கீதையிலேயே 2ஆம் அத்தியாயத்திலையும் 3வது அத்தியாயத்திலையும் இது விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இவ்விடத்துல தெரிவிக்கிறார். அத்திர இவ்விடத்திலே கர்மநிஷ்டையா ஞான நிஷ்டாம் ஆருஹ்ய, கர்மநிஷ்டையில இருந்து கொண்டு, கர்மநிஷ்டையா ஞான நிஷ்டாம் ஆருஹ்ய, கர்மயோகத்தை நன்கு ஒருத்தன் செய்ய வேண்டும். செய்ய செய்ய என்னாகும்? மனசு ஒரு நிலைப்படும், ரஜோகுணம் தமோகுணம் அடங்கும், சத்வகுணம் வளரும். அதனால மனசு அங்க இங்கன்னு செல்லாமல் தன்னிடத்திலேயே ஈடுபடும், ஜீவாத்மாவை குறித்து சிந்திக்கும். அதுதான் ஞான நிஷ்டை. அப்ப கர்மநிஷ்டையா ஞான நிஷ்டாம், முதல்ல கர்மயோகத்தை உறுதியாக செய்ய செய்ய அதனாலேயே அடுத்த படி, முதல் படி கர்மயோகம், அடுத்த படி ஞான யோகம். அப்ப கர்மநிஷ்டையா ஞான நிஷ்டாம் ஆருஹ்ய, ஆருஹ்யன்னா ஏறுதல். கர்மயோகத்திலிருந்து ஞான யோகங்கிற படிக்கு ஒருத்தன் ஏறுவானம். ஏறி தயா யோக பிராப்தி ரீதி துவைதீயா கிரமஹா. அப்படி ஏறினால் ஞான யோகத்திலிருந்து என்ன கிடைக்கும்னா அதுதான் யோகம்ங்கிறது கிட்டும். யோகம்ங்கிறது என்ன? நம்முடைய மனது ஜீவாத்மாவினிடத்திலே சேர்ந்து அதை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் ஜீவாத்மாவை நினைத்து நினைத்து அதை நன்கு உணர்வது. அப்படி உணர்தல்ங்கிறதா இவ்விடத்துல யோகம்னு சொல்லப்படுகிறது. யோக பிராப்திகி. அப்ப கர்மநிஷ்டையா யோக நிஷ்டா மாருஹ்ய, அதாவது ஞான நிஷ்டா மாருஹ்ய தயா யோக பிராப்திகி. முதல் படி கர்மயோகம், 2வது படி ஞான யோகம், அதிலிருந்து ஆத்ம சாட்சா்காரம்ங்கிற யோகத்தை அடையலாம் என்று துவைதீயா கிரமஹா 2வது அத்தியாயத்துல இப்படி கூறப்பட்டிருக்கிறது. கிரமம்னா ஒரு பாதை, இந்த பாதை 2வது அத்தியாயத்துல இப்படி கூறப்பட்டிருக்கிறது. சரி, அப்புறம் மேல தெரிவிக்கிறார்.
தார்த்தீயஸ்து ஞானநிஷ்டா வியவதானம் அந்தரேன கர்மநிஷ்டஸ்யைவ யாவத் யோகாரம்பம் திருட பரிகிரஹீதயா அந்தர்கத ஆத்மஞானதயா சிஷ்டதயா வியபதேஷ்யானாம் லோகானுவிதேயா அனுஷ்டானாம் இதரேஷாமபி நிஷ்பிரசாத சுகரோபாய சக்தானாம் யோகாவாப்தி ரிதி. இது 3வது அத்தியாயத்துல கூறப்பட்டிருக்கிற கிரமம். 2வது அத்தியாயத்தினுடைய கிரமத்தை பார்த்தோம். யோகம்ங்கிறது எப்படி அடையப்படுகிறது? கர்மயோகம், ஞான யோகம், அத்தால யோகம்ங்கிறது அடையலாம். அதே 3வது அத்தியாயத்துல கண்ணன் இப்படி விவரித்து விட்டார். என்ன தெரிவிக்கிறாரா? தார்த்தி அஸ்து. 3வது அத்தியாயத்துல என்ன கூறப்பட்டிருக்கிறது? அங்க கூறப்பட்டிருக்கிற பாதை என்ன? ஞான நிஷ்டா வியவதானம் அந்தரேன. வியவதானம்னா இடைவெளி. இப்ப யோகம்ங்கிறத அடைவதற்கு கர்மயோகத்திற்கும் யோகத்திற்கும் நடுவில ஞான யோகம் இருந்ததா? அதுதான் ஒரு நடுவுல இருக்கிறது வியவதானம். அது ஒரு இடைவெளி. அதாவது இதற்கும் அதற்கும் நடுவுல அது தடையாகத்தான் இருக்கு. தடைனா இவ்விடத்துல அது நடுவுல இருப்பதனால தடைன்னு கொள்ள வேண்டும். தடைனா அதை பெறுவதற்கு இது தடையாக இருக்கிறதுன்னு கொள்ள வேண்டாம். புரிவதற்காக தடைன்னு சொன்னேன். அப்ப இந்த ஞான யோகம்ங்கிறது கர்மயோகத்திற்கும் யோகத்துக்கும் நடுவுல இருக்கு. இப்ப அந்த நடுவுல இருக்கிறதே எடுத்துடலாமா? ஞான நிஷ்டா வியவதானம் அந்தரேன. நடுவுல அது எதற்கு? ஞான நிஷ்டைங்கிறதே ஒண்ணு வேண்டாம், ஞான யோகம்ங்கிறதே வேண்டாம். ஞான நிஷ்டா வியவதானம் அந்தரேன அத்தை விட்டுட்டு கர்ம நிஷ்டஸ்யைவ யாவத் யோகாரம்பம் திருட பரிகிரஹீதயா. கர்மநிஷ்டையினாலேயே யோகத்தை சாதிக்கலாம்னு கண்ணன் தெரிவிக்கிறாராம். முதல் அத்தியாயம், அதாவது 2வது அத்தியாயத்துல முதல் பாதையை கூறும் பொழுதோ கர்மயோகம், ஞான யோகம், அதனால யோகம் அதாவது ஆத்ம சாட்சா்காரம்னு தெரிவித்தார். இப்போ 3வது அத்தியாயத்துல எதுக்கு ஞான நிஷ்டையெல்லாம்? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பெருத்த ரிஷிகளே அதுல சிரமப்படுகிறார்கள். ஞான நிஷ்டையெல்லாம் வேண்டாம், கர்ம நிஷ்டையே போரும். கர்மயோகத்திலேயே ஒருத்தன் நிலை நின்று நன்கு அதை செய்ய செய்ய கர்ம நிஷ்டஸ்யைவ, இதனாலேயே யாவத் யோகாரம்பம் திருட பரிகிரஹீதயா யோக அவாப்தி ரிதி. இந்த வாக்கியத்தினுடைய கடைசியில யோக அவாப்தின்னு ஒரு சொல்றார். அப்ப யோகத்தை அடைவது, யோகத்தை அந்த லட்சியத்தை நன்கு அடைவது, அத்தை பெறுவது, அத்தை இப்ப முதலோட சேர்த்து கொள்ள வேண்டும். கர்மநிஷ்டையைவ யோக அவாப்தி ரிதி. கர்மநிஷ்டையினாலேயே, கர்மயோகத்தை நன்கு செய்வதனாலேயே ஒருத்தனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் கிட்டும் என்று தெரிவிக்கிறார். அது எப்படி கிட்டும்? அதைத்தான் 2-3 விதமாக பிரித்து தெரிவிக்கிறார். யாவத் யோகாரம்பம் திருட பரிகிரஹீதயா. யோகத்தை ஆரம்பிக்க வேண்டும். இப்ப யோகம்ங்கிறது ஆத்ம அனுபூதின்னு பார்த்தோம். ஆத்மா தம்மை தாமே நன்கு உணர்தல், அதையும் தொடங்கணுமே. அந்த ஆத்மா தம்மை தாமே உணர்தல்ங்கிறது ஆத்மாவினுடைய, அதாவது அந்த நினைவினுடைய முதிர்ச்சியில தான் ஏற்படும். அப்ப நினைவுங்கிறத உன்னை தொடங்கணும் அல்லவா? ராவணன் தபஸ் பண்ணான்னு சொன்னா எத்தனையோ காலம் இந்திரியங்களை அடக்கி தபஸ் பண்ணின பிற்பாடுதான் பிரம்மா அவருக்கு முன்னாடி தோன்றி வரத்தை கொடுத்தார். அப்ப முதல்ல தொடக்கம்னு ஒண்ணு இருந்து அதனுடைய முடிவில தான் அந்த யோகம்ங்கிறது கை கூடும். அதற்கு பின்னர் தான் பலன் கிடைக்கும். அதே போல இப்ப இந்த இடத்துல யோகம்னு சொல்லப்படுவது ஆத்மா தம்மை தாமே புரிந்து கொள்ளுதல், நன்கு உணருதல். அது ஏதோ முதல் நாள் இன்னைக்கு ஆரம்பிச்சா உடனே கிட்டி விடுமானா அப்படியெல்லாம் கிட்டாது. இப்ப முதல்ல தொடங்கணுமே. அந்த தொடக்க காலத்துக்கு வரைக்கும் இந்த யாவத் யோக ஆரம்பம், அதாவது அந்த ஆத்ம அனுபூதி, அதற்கான அந்த நினைவு, அதை தொடங்குற வரைக்கும் கர்மநிஷ்டஸ்யைவ, இந்த கர்மயோகத்தை திருட பரிகிரஹீதயா, சற்றும் அதிலே மனம் தளராமல் இந்த கர்மயோகம் உயர்ந்த ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுக் கொடுக்கும் என்று அதுல உறுதியோடு, திருட பரிகிரஹீதயா, திருடம்னா உறுதியாக, பரிகிரஹீதம் அதை கை கொண்டு. பல பேரும் நம்ம கலக்கலாம், இந்த கர்மங்களால நமக்கு என்ன கிட்ட போறது? எப்ப பாரு சந்தியாவந்தனம் பண்ணி, எப்ப பாரு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பூஜை புனஸ்காரங்களை பண்ணி இந்த புஷ்பங்கள் எல்லாம் தொடுத்து கொடுத்து இத்தனை நைவேத்தியம் சமர்ப்பிச்சு இதனாலெல்லாம் ஒன்றும் ஏற்படாது. நிறைய ஞானத்தை வளர்த்து கொள்ளணும், நிறைய புஸ்தகங்களை வாசிக்கணும், எப்பொழுதும் ஞானத்திலேயே இருந்தாதான் முக்தி ஏற்படும் என்று எத்தனையோ பேர் உபதேசிக்கலாம். அப்படியெல்லாம் யார் என்ன உபதேசித்தாலும் கலக்கமே இல்லாமல் கிடையவே கிடையாது. கர்மயோகத்தை செய்துதான் ஆக வேண்டும். இந்த கர்மயோகமே எனக்கு உயர்ந்த ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுக் கொடுக்கும். யோகத்தை தொடங்குவதற்கு இந்த கர்மயோகம் தான் சிறந்த வழி என்பதை நன்கு மனதிலே இருத்தி கொண்டு திருட பரிகிரஹீதயா, உறுதியாக அதை கை கொள்ள வேண்டுமா? அப்படி கை கொண்டால்
கண்ணன் தெரிவிக்கிறார், கண்டிப்பா ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும்னு 3வது அத்தியாயத்துல தெரிவித்திருக்கிறார். ஏன்னா இந்த கர்மயோகத்துக்குள்ளேயே ஞானம்ங்கிறது இருக்கிறதே. கர்மயோகம் ஏன் செய்கிறோம்னு தொடங்கும் பொழுதே கர்மம்னா என்ன, ஜீவாத்மானா யார், ஏன் இந்த கர்மங்கள் எனக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன, பரமாத்மாவினுடைய ஒரு பிரீத்திக்காக அவருடைய அன்புக்காக இது செய்யப்பட வேண்டும் என்று இத்தனை விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்தால்தான் அது கர்மயோகமே. சந்தியாவந்தனம் செய்கிறோம்னு சொன்னால் சந்தியாவந்தனம்னா என்ன, நாம் ஏன் இதை செய்ய வேண்டும், எதற்காக எனக்கு இது விதிக்கப்பட்டிருக்கிறது, இதனுடைய பயன் என்ன என்று இத்தனையும் புரிந்து கொண்டு அதை செய்தால்தான் அது கர்மயோகம் என்றே பெயர் பெறும். எதையுமே புரிந்து கொள்ளாமல் பெருமை ஏதோ செய்கிறோம் அப்படின்னு குருட்டு போக்குல செய்து கொண்டு போனால் அது கர்மயோகமாகவே இருக்காது. அப்ப இந்த கர்மயோகம்னு சொன்னாலே அதற்குள்ளேயே ஞான பாகம் அறிவு பகுதி இருக்கிறதா அல்லவா, அந்த அறிவு பகுதி ஒன்றே போரும். நாள்பட 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 இந்த கர்மயோகம் அந்த அறிவோடு சேர 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 அது இறுதியாக யோகத்தை தொடங்குவதற்கு சிறந்த ஒரு தகுதியை கொடுத்து மேற்கொண்டு ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கும் என்று கீதையில 2வது அதாவது 3வது அத்தியாயத்துல கண்ணன் பெருமான் உபதேசித்திருக்கிறான். அதைத்தான் தெரிவிக்கிறார். யாவத் யோகாரம்பம் திருட பரிகிரஹீதையா அந்தர்கத ஆத்ம ஞானத்தையா கர்மணி அகர்மஹ யத் பஷ்சே. கர்மாவுக்குள்ளேயே அகர்ம என்று சொல்லப்படுகிற ஞானத்தை யாரொருவன் பார்க்கிறானோ அவர்தான் விபஷ்சித், அவன்தான் சிறந்த அறிவாளி என்று கண்ணன் 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயத்துல எல்லாம் விவரிக்கிறார். அப்போ கர்மயோகத்துக்குள்ளேயே ஞான பகுதி இருக்கிறது என்பதை ஒருவன் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞான பகுதி நமக்கு நன்மையை கொடுக்கும் என்று உறுதியாக இந்த கர்மயோகத்தை செய்ய வேண்டுமா. அந்தர்கத ஆத்ம ஞானத்தையா யோக அவாப்திஹி. இப்ப தயா தயான்னு சொல்லியிருக்கிற இடத்தெல்லாம் பிரித்து கொள்ள வேண்டும். அப்ப யாவத் யோகாரம்பம் திருட பரிகிரஹீதையா யோக அவாப்திஹி. கர்மயோகத்தினாலேயே யோகத்தை அடையலாம் என்கிற அந்த உறுதியோடு யோகத்தை தொடங்கும் வரைக்கும் ஒருத்தன் செய்தான்னு சொன்னால் அதனாலேயே யோகம் கிட்டிவிடும். இது முதல். அடுத்து அது எப்படி கிட்டும், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்தர்கத ஆத்ம ஞானத்தையா. அந்தர்கதன்னா அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய கர்மயோகத்துக்குள்ளே அடங்கியதாய் ஆத்ம ஞானம், ஆத்மா யாருங்கிற ஞானத்தின் மூலமாகவே யோகம்ங்கிறது நமக்கு கிட்டும். கர்மயோகத்தை செய்ய செய்யவே யோகத்தை செய்வதற்கு உண்டான தகுதி ஏற்படும். சிஷ்டதையா வியபதேஷ்யானாம் லோக அனுவிதேய அனுஷ்டானானாம் இதரேஷாமபி நிஷ்பிரமாத சுகலோபாய சக்தானாம். சிஷ்டதையா விபதேஷ்யானாம், இதத்தான் லோக சங்கிரகம் என்று கண்ணன் பெருமான் தெரிவிக்கிறார். 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயத்திலெல்லாம் அர்ஜுனா நீ கர்மயோகத்தை அவசியம் செய்ய வேண்டும். ஏன், உனக்கு உறுதி இருக்கிறதோ இல்லவோ, யோகம் கைகூடணுமோ அல்லவோ, அது மட்டும் பிரயோஜனம் அல்ல. லோக சங்கிரகம்னு ஒரு பெரிய பிரயோஜனம் இருக்கிறது. லோக சங்கிரகம்னா லோகம்ங்கிறதுனாலே உலகம், உலகத்துல இருக்கிற ஜனங்கள், உலகத்துல இருக்கிற மக்கள், அவர்களுடைய ஒரு சங்கிரகம்னு சொன்னால் அவர்களுடைய நன்மைக்காக, அவர்கள் தீய வழியிலே செல்லாமல் சிறந்த வழியிலே அவர்கள் செல்லுவதற்கு, அவர்களை வழி நடத்துவதற்கு. லோகத்துல பலரும் எப்படி செல்லுவர்கள்னு சொன்னால் முன்னோர்கள் எதை பின்பற்றுகிறார்களோ அதை பின்பற்றி தான் மற்ற ஜனங்கள் செய்வார்கள். உலகத்துல தலைவர்களா இருப்பவர்கள் என்ன செய்கிறார்களோ தொண்டர்கள் அதை பின்பற்றி செய்வார்கள். அப்ப மக்கள் என்பவர்கள் சிறந்தவர்களை பின்பற்றி செல்லுவர்களாக இருப்பதினாலே இப்ப சிறந்தவர்களா இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்னா எப்பொழுதுமே அந்த மக்களுக்கு எது செய்ய முடியுமோ, அவர்களால என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் இவர்கள் செய்யணும். இவர்கள் பாட்டுக்க தங்களுக்கு சாத்தியமானதை செய்து விட்டு போனால் அப்ப அந்த ஒன்றும் தெரியாதவர்கள், புரியாதவர்கள், அந்த சக்தி இல்லாத அந்த மக்களும் ஓஹோ நம்ம தலைவரே இதைத்தான் செஞ்சிருக்காருன்னா நாமும் அதைத்தான் செய்யணும் போல இருக்கிறதுன்னு அந்த செய்ய முடியாத காரியத்துல இழிந்து இறுதியிலே அவர்களுக்கு நன்மையே ஏற்படாது. எப்ப அவர்களால செய்ய முடியாத காரியத்துல அவர்கள் எழுகிறார்களோ அந்த செயலும் முடிவடையாது, அவர்களுக்கு நன்மையும் ஏற்படாது. இதனால 2 பாபம் வரும். ஒன்று, தான் அவர்களை வழி நடத்தாத ஒரு குற்றம், அது இந்த சிறந்தவர்களுக்கு ஏற்படும். 2வது, அவர்கள் அத்தனை பேரும் இப்ப தீமையை அடைந்தனரே, நன்மையை அடையாமல் அவர்கள் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டனர், துக்கப்படுகின்றனரே, அந்த பாபமும் இவருக்கு சேரும். அப்ப இதை போக்கடித்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான பாபம் நமக்கு சேரக்கூடாதுன்னா நம்மை பின்பற்றி வருகிற அந்த ஜனங்கள், அந்த மக்களுடைய நன்மை எதுவோ அதை சிந்தித்து கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும். இப்ப அவர்களுக்கு எது செயலுக்கு
வசப்படும். அவர்களால எது செய்ய முடியும்னா கர்மயோகத்தை தான் அவர்களால செய்ய முடியுமே தவிர ஞான யோகத்தை அவர்களால செய்ய முடியாது. சாதாரண மனிதர்களோ மக்களாலேயோ உடனே ஞான யோகத்துல அமர்ந்து கொண்டு புத்திய அப்படியே கட்டுப்படுத்தி ஆத்மாவை குறித்து சிந்திக்க முடியுமான்னு சொன்னால் கண்டிப்பா யாராலையும் சிந்திக்க முடியாது. அப்ப அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் எது சரியானது, அவர்களுக்கு எது ஏற்றது என்றால் கர்மயோகம். அவர்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்கள் தான் அவர்களுக்குன்னு ஏற்றது. என்ன, ஒருவன் பிறந்ததிலிருந்தே ஒரு செயல்ல தான் தன்வசமாக ஈடுபடுகிறான். ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் உடனே அழுகிறது, மலமூத்திரத்தை பெருக்குகிறது, பசி எடுத்தால் உணவு உண்கிறது, நன்கு தூங்குகிறது, என்ன இந்த மாதிரியான செயல்கள்ல தானே ஈடுபடுகிறது. ஏன்னா பழகி பழகி ஏற்கனவே பல ஜென்மங்களை இதை செய்து செய்து பழகி இருப்பதினாலே செயல்களை செய்வதுங்கிறது தான் ஒரு ஜீவாத்மாவிற்கு, அதே போல சாதாரண மனிதர்களுக்கு இயற்கையிலே அவர்களுக்கு ஏற்றது. எந்த செயலையும் செய்யக்கூடாது, மனசு அப்படியே கட்டுப்படுத்த வேண்டும், இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும்னு சொன்னால் சிறந்த ரிஷிகளே அவர்களுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தாமல், ஒரு விஸ்வாமித்திரர் மேனகையை பார்த்த உடனே அவர் வசத்துல ஈடுபடுகிறார். இந்த மாதிரி எத்தனையோ ரிஷிகள் தங்களுடைய புலன்களை கட்டுப்படுத்தாமல் சிரமப்படுகிறார்கள்னு பார்த்தால் சாமானிய பாமர மக்களோ ஜனங்களால எப்படி உடனே ஞான யோகத்தை செய்ய முடியும்? இப்ப அவர்களுக்கு எது தகுந்தது என்றால் கர்மயோகம்தான். அப்ப தலைவர்களா இருப்பவர்கள் இந்த கர்மயோகத்தை தான் செய்ய வேண்டும் என்று கண்ணன் பெருமான் லோக சங்கிரகம், இதனாலதான் உலகத்துக்கே நன்மை என்பதை ரொம்ப அழகா இந்த பூர்வ சட்கத்துல உபதேசித்திருக்கிறார். இப்ப அதைத்தான் தெரிவிக்கிறார். சிஷ்டதையா வியபதேஷ்யானாம். சிஷ்டர்கள் யாரு? சிஷ்டர்கள் நல் ஒழுக்கமுடையவர்களைத்தான் சிஷ்டர்கள்னு சொல்லணும். சிஷ்டதையா வியபதேஷ்யானாம் இந்த 3வது அத்தியாயத்திலே 20வது ஸ்லோகத்திலிருந்து 26வது ஸ்லோகம் வரைக்கும் கண்ணன் பெருமான் இதை விவரித்திருக்கிறார். லோக சங்கிரகம்னா என்ன, சிஷ்டர்கள் யாரு, அவர்கள் எப்படி இந்த கர்மயோகத்தை செய்கிறார்கள். ஆகவே அர்ஜுனா, நீயும் இப்ப தலைவனாக இருக்கிறார். ஏன்னா இவர் க்ஷத்திரியன், அரசனாக பொறுப்பேற்க போகிறான். அப்ப அரசன் எப்படி நடக்கிறானோ அதை பின்பற்றி தானே மற்றவர்கள் நடப்பார்கள். ஆக நீ கர்மயோகத்தை தான் செய்ய வேண்டும் என்று அங்கு உபதேசித்தான். அதைத்தான் சிஷ்டதையா வியபதேஷ்யானாம். சிஷ்டர்கள் என்று பெயர் கொண்டிருப்பவர்கள், சிஷ்டர்கள் என்று புகழப்படுபவர்கள். வியபதேசம்னு சொன்னால் ஆஹா அவரா சிறந்த சிஷ்டர், சிறந்த பண்டிதர் என்று அவருக்கு ஒரு சிறப்பு உலகத்துல அனைவராலையும் கொடுக்கப்படுகிறது. நன்கு மதிக்கப்படுவராக இருக்கிறார், நல்ல ஒழுக்கத்தோடு கூடியவர். அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா லோக அணுவிதேய அனுஷ்டானானாம் இதரேஷாமபி. லோகா அணுவிதேய அனுஷ்டானானாம். லோகம் உலகத்துல இருப்பவர்கள், அணுவிதேய அவர்கள் தம்மை பின்பற்றி, அணுவிதேயம் இந்த அதாவது இந்த சிஷ்டர்களை பின்பற்றி அவர்கள் அனுஷ்டானானாம் அவர்களுடைய அனுஷ்டானம் செயல்கள் இருக்கும். லோகத்துல இருப்பவர்களுடைய செயல்கள் யாரை பின்பற்றி இருக்கும்னா சிஷ்டர்கள், நல்லொழுக்கமுடையவர்கள், தலைவர்களை பின்பற்றி இருக்கும். அப்படி இருப்பதினாலே இதரேஷாமபி நிஷ்பிரமாத சுகர உபாய சக்தானாம். இதரேஷாமபி லோகத்துல இருக்கிற மற்றவர்கள் அனைவருமே, இதரேஷாமபி நிஷ்பிரமாத சுகர உபாயம். பிரமாதம்னு சொன்னால் கவனக்குறைவு, புத்தி அங்க இங்கன்னு சிதறுவது. சாதாரணமா இந்த சொல்ல நம்ம வழக்கத்துல தப்பா பயன்படுத்துகிறோம். ஒரு இடத்துல நல்ல பிரசாதம், தளிகை நன்னா இருந்ததுன்னா இன்னைக்கு தளிகை பிரமாதம், கச்சேரி நன்னா இருந்ததுன்னா பிரமாதமான கச்சேரி என்று சொல்றோம். ஆனா உண்மையில பிரமாதம்ங்கிற சொல் வடமொழியில என்ன அர்த்தம்னா கவனக்குறைவு, சரியாக செய்யப்படவில்லை, அதாவது நழுவி விட்டது, அந்த பாதையை விட்டு நழுவி விட்டது என்று சொன்னால் அப்பதான் பிரமாதம்ங்கிறத சொல்லணும். புத்தி அங்க இங்க சிதறுகிறது, நாம எடுத்துக்கொண்ட காரியத்துல சரியாக முனைப்போடு செயல்படவில்லைன்னு சொன்னால் என்ன பிரமாதம் ஏற்பட்டு விட்டது, ஏன் இப்படி செய்கிறாய்ன்னு அப்பதான் வடமொழியில கூற வேண்டும். ஆனா அதை நாம் தெரிந்து கொள்ளாமல் ரொம்ப நன்னா இருக்குன்னா பிரமாதம்ங்கிற சொல்ல உபயோகப்படுத்துகிறோம். இவ்விடத்துல அந்த நன்றாக இருத்தல்ங்கிறதுனால பிரமாதம்னு கூறப்படவில்லை. நிஷ்பிரமாத சுகர உபாய சக்தானாம். நிஷ்பிரமாத என்றால் கவனக்குறைவு இல்லாமல் இருக்க வேண்டும், புத்தி மாறாட்டம் இருக்கக்கூடாது, அவர்கள் எடுத்த காரியத்தை விட்டு நழுவாமல் உறுதியாக இருக்க வேண்டும். யாரு? உலகத்தவர்கள். அப்படி அவர்கள் நிஷ்பிரமாதம்னா பிரமாதம் இல்லாதபடி, அவர்களுக்கு புத்தி மாறாட்டம் இல்லாதபடி, தடுமாற்றம் இல்லாதபடி. சுகர உபாய சக்தானாம். சுகரம்னு சொன்னால் எளிமையாக செய்யக்கூடியது, சுகரம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது, உபாயம் சுலபமாக செய்யக்கூடிய வழிகள், சாதனங்கள்ல சக்தானாம் ஈடுபட வேண்டும். அப்ப உலகத்தவர்கள் ரொம்ப எளிமையான அவர்களுக்கு செய்யக்கூடியதான செயல்களிலே ஈடுபட வைப்பதற்காக இந்த சிஷ்டர்கள் என்ன பண்ண வேண்டும்னா
தம்மை பின்பற்றி வருபவர்கள் அத்தனை பேருடைய நன்மைக்காக கர்மயோகத்தை தான் செய்ய வேண்டும். ஞான யோகம் இவர்களால செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுக்கு ஞான யோகம் செய்வதற்கு நல்ல தகுதி இருக்கலாம். தகுதி இருந்தாலும் ஞான யோகத்தை கைவிட்டு கர்மயோகத்தை தான் செய்ய வேண்டும் என்று கண்ணன பெருமான் ரொம்ப ஸ்பஷ்டமாக விவரித்திருக்கிறான். அதையெல்லாம் மேற்கொண்டு அந்த அத்தியாயங்களுடைய சங்கிரக ஸ்லோகத்துல நாம் அனுபவிக்கலாம். இவ்விடத்துல இதை புரிந்து கொண்டு ஆக இதனாலே யோக அவாப்திரிதி, இப்படி இருப்பவர்களுக்கு யோகம் கைகூடும் என்று கண்ணன பெருமான் விவரித்திருக்கிறான். ஆக இரண்டு விதம், ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லட்சிய சுசம்ஸ்கிருதே என்றால் இப்ப யோகத்தை லட்சியமாக கொண்டிருக்கிற கர்மனிஷ்டை ஞான நிஷ்டைன்னு சொன்னால், கர்மனிஷ்டையினாலே ஞான நிஷ்டை, ஞான நிஷ்டையினாலே யோகங்கிற லட்சியத்தை அடையலாம். இது முதல் படி, முதல் கிரமம், முதல் பாதையாக காண்பிக்கப்பட்டது இரண்டாவது அத்தியாயத்தில். ஆனா அதற்கு மேற்கொண்டு 3, 4, 5வது அத்தியாயங்களை கண்ணன் அப்படியே மாத்திட்டார். வேண்டாம், ஞான யோகமே தேவையில்லை, கர்மயோகம் மட்டுமே போரும், அதுதான் சிறந்த சாதனம், அதற்குள்ளேயே ஞான பகுதி அடைந்திருக்கிறது. ஆக அதுவே யோகத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் அல்லாது இந்த கர்மயோகத்தை தான் சிஷ்டர்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் சிஷ்டர்கள் நல்லொழுக்கமுடையவர்களை பின்பற்றி தான் உலகத்தவர்கள் நடப்பார்கள். அவர்களுக்கு அதிகமான புத்தியோ ஞானமோ கிடையாது. எளிமையான உபாயங்கள்ல அவர்கள் ஈடுபட வேண்டும். உறுதியாக அதுல இருந்து கவனக்குறைவு, தடுமாற்றம், புத்தி சிதறல் இல்லாமல் அவர்கள் அதை செய்ய வேண்டும்னா அப்ப அவர்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய தலைவர்களோ இந்த சிஷ்டர்களோ கர்மயோகத்தை தான் செய்ய வேண்டும் என்று அதையெல்லாம் இதிலே குறிப்பாலே ஆளவந்தார் உணர்த்துகிறார் என்பதை வேதாந்தாச்சாரியர் காட்டினார். யோகம் அப்படின்னா என்னங்கிறத விவரிக்கிறார். அது வரைக்கும் பார்க்கலாம். யோகோ அத்ர ஆசனாதி விசேஷ பரிகரவான் சாட்சாத்காரார்த்தம் ஆத்ம அவலோகன நாம அபரநாம சித்த சமாதான விசேஷ ரூபோ வியாபாரா தத் சாத்திய சாட்சாத்கார ஏவவா என்று இரண்டு விதமாக விவரிக்கிறார். யோகம்னா என்ன அர்த்தம்? யோகோ அத்ர, அத்ரனா இவ்விடத்துல. யோகம்ங்கிற சொல் பலவிடங்கள்ல பலவிதமாக பிரயோகப்படுத்தப்படுகிறது. ஒரு சொல்லுக்கே பல பொருள்கள் இருக்கலாமே, பலவிதமான அர்த்தங்கள் அதற்கு பொருள் இருக்கலாம். இப்ப இவ்விடத்துல யோக லட்சியம்னு ஆளவந்தார் பிரயோகிக்கிறாரே. இப்ப யோகம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? யோகோ அத்ர ஆசனாதி விசேஷ பரிகரவான். ஆசனங்கள், யோக பயிற்சி வகுப்புகள்னு போனாலே நிறைய ஆசனங்கள் தானே கத்துக் கொடுக்கிறான். அந்த யோகாசனங்கள் அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆசனாதி விசேஷ பரிகரவான், அதெல்லாம் பரிகரங்கள். அதெல்லாம் பரிகரம்னு சொன்னால் ஒவ்வொரு என்ன சொல்றது, அந்த ஒரு விஷயத்தை அடைவதற்கு அதெல்லாம் நமக்கு உதவி புரிகின்றன. பரிகரமாக இருக்குன்னா இதெல்லாம் சேர்ந்து பின்னாடி நமக்கு உதவி புரியும். இதை வைத்து கொண்டுதான் பெரியதை நம்மால அடைய முடியும். அப்ப இந்த ஆசனங்கள் எல்லாம் நமக்கு தேவை. மனது ஒருநிலைப்பட வேண்டும், ஆத்மாவை குறித்து சிந்திக்க வேண்டும்னு சொன்னால் உடல் முதல்ல வசத்துக்கு வர வேண்டுமே. அந்த உடலை வசப்படுத்துவதற்கு தான் இந்த ஆசனங்கள். அப்ப இதெல்லாம் பரிகரமாக இருக்கிறது. ஆசனாதி விசேஷ பரிகரவான், விசேஷமான பரிகரங்களாம். இது ரொம்ப முக்கியம். யோக ஆசனங்கள்ங்கிறது யோகத்துக்கே இன்றியமையாமல் அந்த ஆசனங்களால தான் உடல் கட்டுப்பட்டு பின்னர் மனது கட்டுப்படுகிறதுன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானவை தானே. ஆனா இன்று யோகா வகுப்புகள்ல என்ன ஆகிவிடுகிறதுன்னா ஆசனங்களோட நிறுத்தி விடுகிறோம். பல ஆசனங்களை கற்றுக்கிறோம், தினமும் ஆசன பயிற்சி பண்ணுகிறோம், அத்தோட விட்டு விடுகிறோம். மேற்கொண்டு யோகத்துக்கு இது வழி என்பதை யாரும் சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, அதை புரிந்து கொள்வதும் இல்லை. அப்ப யோகோ அത്ര ஆசனாதி விசேஷ பரிகரவான், இப்படி பரிகரங்களோடு கூடியிருப்பதாய் சாட்சாத்காரார்த்தம், சாட்சாத்காரார்த்தம் ஆத்ம அவலோகன நாம, ஆத்ம அவலோகன அபரநாமா சித்த சமாதான விசேஷ ரூபோ வியாபாரா. பதஞ்சலி யோக சூத்திரம்ங்கிற நூலை அருளி செய்திருக்கிறார். அவர் என்ன தெரிவிக்கிறார்? யோகம் என்றால் என்னன்னா சித்த சமாதானம், சித்த சமாதிஹி. யோகம் என்றால் வெறும் உடல் வளைத்து அப்படி இப்படின்னு செய்கிற ஆசனங்கள் அல்ல. சித்த சமாதி, சித்தம்னா மனசு, சித்தம்னா சிந்தனை. சிந்தனை அடக்க வேண்டும். அங்க இங்கன்னு தட்டி திரிமாறுகிற இந்த சிந்தனை, இந்த மனதை அடக்கி கட்டுப்படுத்தி ஆத்மாவினிடத்துல செலுத்துவது, அதுதான் சித்த சமாதின்னு தெரிவிக்கிறார்கள். அதுதான் யோகம். சித்த சமாதான விசேஷ ரூபோ வியாபாரா. இது ஒரு செயல். செயல்னு சொன்னால் கைகளாலே கால்களாலே அசைத்து செய்யப்படுவது மட்டும்தான் செயல் என்று நாம் பொதுவாக புரிந்து கொள்ள இருக்கிறோம். நம் மனதாலேயும் செயல்கள் இருக்கின்றனவே. மனது ஒரு க்ஷணத்துல எவ்வளவு பாய்கிறது, அங்கும் இங்கும் செல்லுகிறது.
ஒரே க்ஷணத்துல இங்க உபன்யாசம் கேட்டு இருக்கிற சமயத்திலேயே மனது எங்கெங்கேயோ தடுமாறுகிறது. அப்படியெல்லாம் தடுமாறாமல் எந்த செயல்லையும் மனது ஈடுபடாமல், இது மனதுக்குன்னு இருக்கிற செயல். மனசுக்கு கை கால் இருக்கான கை கால்லாம் இல்லை. ஆனா மனசுங்கிற அந்த ஒரு அவயவம், அந்த ஒரு உறுப்பு, அந்த ஒரு இந்திரியம், அதுதான் இந்திரியங்களுக்கெல்லாம் தலைமையான இந்திரியம். மனசும் ஒரு இந்திரியம் தான். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இதெல்லாம் இந்திரியங்களை போல மனதும் ஒரு இந்திரியம். ஆனா இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பது மனசு. அது எப்படி கட்டுப்படுத்துகிறதோ அதன் மூலமாகத்தான் மற்ற இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்படும். அந்த மனது எங்கெங்கேயோ தடுமாறாமல் அது சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனைங்கிறதா மனசினுடைய செயல், மனதினுடைய வியாபாரம். விசேஷ ரூபோ வியாபாரா. இது ஏன் விசேஷ ரூபம்னா, மனசு அங்க இங்கன்னு சுத்தாமல் தன்னை தாமே ஜீவாத்மாவினிடத்துல சேர்ந்து சிந்திக்கிறது அல்லவா? அப்ப அதுதானே விசேஷம், அதுதானே உயர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு செயல். அந்த செயல் அதனால என்ன ஏற்படும்னா சாட்சாத்காரம் ஏற்படும். ஆக இப்படி தொடர்ந்து இந்த சிந்தனையானது நீடித்ததானால் இறுதியிலே அதை நன்கு உணரலாம். முதல்ல ஒரு பொருளை பத்தி சாதாரணமா புரிஞ்சுக்கிறோம். அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்னா இடைவிடாமல் சிந்திக்க வேண்டும். சிந்தனையினால மட்டும் அல்லாமல், இப்ப எத்தனையோ விஷயங்கள், ஒரு தளிகை பண்ற விஷயம்னு வைத்துக் கொண்டால், யாரோ ஒருத்தர் தொலைக்காட்சியில ஒரு விஷயத்த பண்ணி காட்டுறார். ஒரு உப்புமா பண்ணணுமா இப்படி பண்ணணும், ஒரு தோசை பண்ணணுமா இப்படி பண்ணணும், அவர் செய்து காட்டுறார். அது மூலமாக நாம் முதல்ல ஞானத்தை பெறுகிறோம். ஆனா நாம அதை செய்து பார்த்தாதான் உணர முடியும். வெறும் அதை கேட்டதுனால மட்டும் உணர முடியுமா? இப்படி பண்ணா இது வருங்கிற அந்த வெறும் அந்த ஞானத்தினால மட்டும் உணர முடியாது. அதை நாம செய்து பார்த்து, அதை நாம சாப்பிட்டு பார்த்தாதான் உணர முடியும். அதே போலதான் இவ்விடத்துல ஆத்ம சாட்சா்காரத்தை தொடங்குறோம், சிந்தனையை தொடங்கி சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் போராதே, சிந்தித்து 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 இறுதியாக அந்த ஆத்மாவை நன்கு உணர வேண்டும். அதுதான் சாட்சா்காரார்த்தம் ஆத்ம அவலோகன அபரணாமா சித்த சமாதான விசேஷ ரூபோ. சாட்சா்காரார்த்தம்னா கண்களால ஒரு பொருளை தெளிவாக பார்த்து என்ன உணர்வு ஏற்படுகிறதோ அத மாதிரி மனதாலேயே இந்த ஜீவாத்மாவை குறித்து சிந்தித்து சிந்தித்து தெளிவான உணர்வு ஏற்பட வேண்டும். அதற்காக செய்யப்படுகிற சித்த சமாதி ரூப ஒரு செயல், சிந்தனையினாலே மனதாலே சிந்தித்தலாகிற ஒரு செயல். அந்த செயலினுடைய நீடிப்பு, செயலினுடைய தொடர்ச்சி, அதுதான் இவ்விடத்துல யோகம்னு கூறப்படுகிறது. இப்ப யோகம்னா என்ன அர்த்தம்? மனதாலே ஆத்மாவை குறித்து சிந்திக்கிறோம். அது ரொம்ப நிலைநிற்றல், நீடித்த சிந்தனை, தடையற்ற சிந்தனை. அதற்கு பரிகரமாக துணை புரிவதாக எது இருக்கிறதுன்னா ஆசனங்கள். அப்ப ஆசனங்களோடு கூடின இந்த மனதினுடைய தடையற்ற உறுதியான ஆத்மாவை பற்றியதான சிந்தனை என்பதுதான் இவ்விடத்துல யோகம் என்று தெரிவித்தார். இன்னும் ஒரே ஒரு வாக்கியம் அல்லது வேற என்ன தெரிவிக்கிறார்? தத் சாத்திய சாட்சா்கார ஏவவா. ஒன்று இந்த வியாபாரம்ங்கிறது சாதனம். இப்ப யோகம் என்பதை சாதனம்னு ஒரு பொருளை விளக்குகிறார், சாத்தியம்னு ஒரு பொருளை விளக்குகிறார். வழியாகவும் யோகத்தை கொள்ளலாம், அல்லது அதையே அடையப்படுகிற புருஷார்த்தமாகவும் கொள்ளலாம். யோகம் என்பது வழி. ஏன்னா இந்த யோகம்ங்கிறத ஆத்ம சாட்சா்காரத்திற்கு வழியாக இருக்கிறது. சிந்தனைங்கிறதான ஆத்ம சாட்சா்காரத்தை பெறுவதற்கு வழி. அப்ப வழி என்றும் அர்த்தம் கொள்ளலாம். அல்லது அந்த வழியாலே அடையப்படுகிற சாட்சா்காரம், நேரே நினைவினுடைய முதிர்ச்சி, நினைவினுடைய தொடர்ச்சியினாலே அதனுடைய முதிர்ச்சியாய் நேரே ஆத்மா தம்மை தாமே உணர்ந்து கொள்ளுகிற அந்த சாட்சா்காரத்தையே யோகம்னு சொல்லிவிடலாம். அப்ப யோகம்ங்கிறதுக்கு இரண்டு பொருள். ஒன்று நீடித்த சிந்தனையை யோகம்னு சொல்லலாம், ஆத்மாவை குறித்த உறுதியான சிந்தனையை யோகம்னு சொல்லலாம். அல்லது அந்த சிந்தனையினுடைய முடிவிலே நாம் பெறுகிற சாட்சா்காரத்தையே யோகம்னு சொல்லலாம். தேன ஸ்மிருதி சந்ததி விசேஷ ரூபாத் ஸ்வகாரணபூத ஞான யோகாத் ஸ்வகாரியபூதாத் ஆத்மானுபவாச்ச பேதஹா. ஞான யோகத்துக்கும் இந்த ஆத்ம சாட்சா்காரம், இந்த யோகத்துக்கும் என்ன வாசி? ஞான யோகம்னு சொன்னாலும் ஆத்மா தம்மை தாமே அனுபவித்தல், அதை நன்கு உணருதல். ஆத்ம அனுபூதி, ஆத்ம சாட்சா்காரம்னு சொன்னாலும் ஆத்மா தம்மை தாமே உணர்ந்து கொள்ளுதல். அப்ப முதல்ல ஒரு படி சொன்னாரே, கர்மயோகத்தினால ஞான யோகம், ஞான யோகத்தினால யோகத்தை அடைகிறோம்னு சொன்னால், ஞான யோகம்ங்கிறதும் ஆத்ம சாட்சா்காரம்ங்கிற யோகம்ங்கிறதும் ஒரே மாதிரி தானே இருக்கு, ஒன்னும் வித்தியாசமே இல்லாத மாதிரி இருக்கே என்ன கேட்டால் அதைத்தான் விளக்குகிறார். தேன ஸ்மிருதி சந்ததி விசேஷ ரூபா ஸ்வகாரணபூத ஞான யோகா ஸ்வகாரியபூத ஆத்மானுபவாச்ச பேதஹா. ஞான யோகத்துக்கும் இதுக்கும் பேதம் இருக்கு. ஞான யோகம்ங்கிறது தொடக்கம், அதனுடைய முடிவுதான் ஆத்ம சாட்சா்காரமாக இருக்கும்.
சிந்தனையினுடைய தொடக்கம் முதல்ல பழக்கப்படுத்தணுமே. எங்கேயோ சுத்தி கொண்டிருக்கிற மனசை தட்டி தீர்த்து அங்க இங்க போகாதே. ஆழ்வாருக்கு அந்த நெஞ்சு முன்னாடியே போயிடுத்தான். முயற்றி சுமந்தெழுந்து முந்துத்த நெஞ்சே இயத்துவாய் எம்முடு நீ கூடி நயப்புடைய நாவியின் தொடைக்குழவி உள்பொதிவோம் நற்பூவை பூவின்ன வண்ணன் புகழ். அழகான புஷ்பங்களை போல அந்த நிறத்தை கொண்டிருக்கிற கண்ணனம்பெருமானுடைய புகழை நன்கு பாடுவதற்கு என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்திருக்கின்றன. அதிலே அதனுடைய தலைவனான மனது என்னாகிவிட்டதுன்னா முயற்றி தரித்துரைத்து முந்துத்த நெஞ்சே. பெருமாளை பத்தி பாடலான்னு இவர் நினைச்சாராம். நினைச்ச மாத்திரத்துல மனசு பெருமானுடைய திருவடிக்கே போய் சேர்ந்து விட்டதாம். அங்க போய் நின்று கொண்டு என்ன ஆழ்வீர் பெருமாளை பாடலான்னு இன்னும் வரவே இல்லையே, இங்கேயே நிற்கிறீரேன்னு இவருடைய மனதே இவரை தட்டி கேட்கிறது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இப்ப அவருடைய மனசுங்கிறது நினைச்ச மாத்திரத்தில் நேர எம்பெருமானிடத்துல போய் சேர்ந்து விட்டது. நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட மனசா? நல்ல நெஞ்சே நல்ல நெஞ்சேன்னு நெஞ்சத்தை நீ ரொம்ப நல்லவன் நல்லவன்னு தட்டி கொடுத்து உனக்கும் எல்லாம் தெரியும், உனக்கும் பகவான் இடத்துல விருப்பம் இருக்குன்னு நம்மையே நாம ஊக்குவிக்கணும். அப்படி ஊக்கப்படுத்தி தான் நம்முடைய மனசை அப்படி பழக்கி பெருமான் இடத்துல கொண்டு போக வேண்டும். பெருமான் இடத்துல கொண்டு போவது பக்தி யோகம். இப்ப முதல்ல ஆத்மாவின் இடத்துல திருப்பி நாம் யாருன்னு புரிந்து கொள்வது ரொம்ப சிரமமான காரியம். இப்ப அதற்கு ஒரு தொடக்கம், அந்த நினைவினுடைய ஒரு தொடங்கி சற்று நேரம் செல்லுவதற்கு ஞான யோகம்னு பெயர். வழியாக செய்தால் அது ஞான யோகம், அதே அதை முடிவாக கொண்டால் அது ஆத்ம சாட்சா்காரம். ரெண்டுமே சிந்தனை தான். ஆனா ஞான யோகத்துல அது வழியாக இருக்கிறது. இன்னும் அந்த பலன் நாம அடையவில்லை. ஆத்மாவை குறித்து இந்த சிந்தனை இடைவிடாமல் இருப்பதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிற நிலைன்னு சொன்னால் அது ஞான யோகம். அதனுடைய இறுதியிலே ஆத்மாவை உணர்ந்து அந்த உணர்தல்ல நீடித்து நின்றால் அது ஆத்ம சாட்சா்காரம். இது எதுவுமே நமக்கு இப்ப புரியாது. ஏன்னா நாம எதற்குமே அருகவே இல்லையே. கர்மயோகத்துக்கும் அருகே இல்லை, ஞான யோகத்துக்கும் அருகே இல்லை. வெறும் அவர் என்ன சொல்றாருங்கிறத வெறும விளக்கி புரிந்து கொள்ளலாமே தவிர அது எப்படி இருக்கும்னு சொன்னால் நாம எங்கேயோ கீழே இருக்கும், அதுல பாத்தாளத்துல படி எங்கேயோ மேல இருக்கு. அந்த படியில நின்றால்தான் ஓஹோ இதற்கு மேல் படி இது, இதற்கு கீழ்படி இதுங்கிறது புரியுமே தவிர அதை உணராமல் நம்மால எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. அப்போ ஆத்ம சாட்சா்காரம்ங்கிறது தான் இறுதியான அடையப்படக்கூடிய யோகம். அப்படி ஆத்ம சாட்சா்காரத்தை பெறணும்னா மனசை தட்டி தெரியாமல் சிந்திப்பதற்கு தொடங்க வேண்டுமே. தொடங்கி பழக்கி சிந்தித்து கொண்டிருந்தால் அது ஞான யோகம். அந்த சிந்தனையினுடைய முற்றிய நிலையில ஆத்மாவை பற்றி உணர்வோம், அதுதான் யோகம். அதனுடைய முற்றிய நிலையில ஆத்ம சாட்சா்காரம் என்று இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பேதம், அந்த வித்தியாசம் இதற்கு இருக்கிறது. ஸ்மிருதி சந்ததி விசேஷ ரூபா ஸ்வகாரணபூத ஞான யோகா ஸ்வகாரியபூத ஆத்மானுபவாச்ச. காரணபூதமா இருக்கு ஞான யோகம், இதுதான் காரணம். மண்ணு காரணம், பானை காரியம். மண்ணாலே ஒரு குயவன் பானையை செய்கிறான்னு சொன்னால் மண்ணு தான் காரணம், பானை தான் காரியம். அதே போல ஞான யோகம்ங்கிறது காரணம். சிந்திக்க 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 அது காரணமாக இருந்து கொண்டு ஆத்மாவை பற்றி நமக்கு உணர்த்தும். அப்ப அதுதான் அடையப்படக்கூடிய காரியம். இது காரணம் அது காரியம்ங்கிற இந்த வேறுபாடு அமைந்திருக்கிறது. ஸ்மிருதி சந்ததி விசேஷ ரூபா, இரண்டுமே ஸ்மிருதி சந்ததி. ஸ்மிருதினா நினைவு, சந்ததினா தொடர்ச்சி. நினைவினுடைய தொடர்ச்சியாகத்தான் இரண்டுமே இருக்கிறது. ஆனா இந்த நினைவினுடைய தொடர்ச்சி வேறு, அந்த நினைவினுடைய தொடர்ச்சியே வேறு. ஞான யோகத்தினுடைய நினைவினுடைய தொடர்ச்சின்னு சொன்னால் அப்பதான் நாம கேட்டு இருக்கிறோம் ஜீவாத்மா யார்ன்ற அந்த புரிதல், அந்த ஞானம் மட்டும்தான் நம்ம இடத்துல இருக்கு. அப்ப உணர்வு நம்ம இடத்துல இல்லை. அந்த ஞானத்தினுடைய தொடர்ச்சி, அந்த ஞானத்தை பத்தின சிந்தனையினுடைய தொடர்ச்சி ஞான யோகம். ஆனால் இந்த ஆத்ம சாட்சா்காரம்ங்கிறதுல எந்த நிலை வேறுபாடு இருக்கும்னா ஆத்மா எப்படிப்பட்டவர்ங்கிறதையே நாம உணர ஆரம்பித்து விட்டோம். இப்ப உணர்ந்த பிற்பாடு அதிலிருந்து நீடித்த சிந்தனையாய் அதிலிருந்து நழுவாமல் அதை சிந்தித்திருத்தல்ங்கிறது தான் அந்த யோகம், ஆத்ம சாட்சா்காரம் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆக இதுவரைக்கும் விவரித்தார். இன்னும் மேல சுசம்ஸ்கிருத்தேன்னா என்னன்னு விவரித்து ஆத்ம அனுபூதி சித்தியத்தே பூர்வசக்கேன சோதித்தே என்கிற பதங்களையும் விவரிக்கிறார். அது என்ன என்பதை மேற்கொண்டு அடுத்த காலக்ஷேபத்திலே அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ர முனீந்திராய மகாத்மனி ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.